பிரியா, 2 கொஸ்டின் வந்து எத்திக்ஸோட எய்ம் என்ன? ஒரு ஹியூமன் பிஹேவியரை அனலைஸ் பண்ணுறது, பண்ணிவிட்டு அவன் பண்ண வேலை வந்து எத்திக்கலாக இல்லையான்னு செக் பண்ணுறது. அந்த ஹியூமன் வேலைன்னு சொல்கிறோம்ல, இங்கிலீஷில் சொல்லலாம் கான்டெக்ட் சொல்லலாம், ஹியூமன் கான்டெக்ட் சொல்லலாம், இல்லைனா பிஹேவியர் சொல்லலாம். அது ஒன்றா? அப்போது எதை மெஷர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா எஸ்டாப்ளிஷ்டா. ஓகே, இப்போ ஒரு நாய்க்குட்டி போகுது, ஒரு நாய்க்குட்டி வேலை பண்ணுது, தப்பாக மெஷர் வச்சுக்கலாம். எத்திக்ஸ் அது மேலே பாயுமா? இப்போ இந்த பாப்பா இருக்குது, இந்த பாப்பா ஒர்க் பண்ணுது, இவங்க பண்ணது வந்து எத்திக்கலாம் இல்லையா நான் யோசிக்கிறேன். ஓகே, அப்போ அது ஒரு காரணம் இருக்குது. ஆனால் அதேமாதிரி ஒரு நாய்க்குட்டி நான் பண்ண மாட்டேன் தானே, அப்படியே நாய்க்குட்டி பண்ண மாட்டேங்கிறேன், இவங்களை நான் ஏன் அனலைஸ் பண்ணுறேன்? அவன் ஹியூமன்ஸ் மட்டும் அப்படின்னு இதோடு இருக்குல்ல. அப்போ என்ன அர்த்தம், நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு எத்திக்ஸை ஒருத்தவங்க மேலே அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி சில கண்டிஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் இருந்தால் அவங்க எத்திக்கல் சொல்லுவாங்களா? ஸ்க்ரூட்டனி. அதாவது ஃபஸ்ட்டு ஒரு ஆள் வந்து எத்திக்கலாக இல்லையான்னு அவங்க அனலைஸ் பண்ண போகிறோம்ல, அதுக்கு முன்னாடி ஒரு 3 விஷயம் இருக்குது. அந்த 3 விஷயம் சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும் நீ எத்திக்கல் பார்வையிலே பாரு, வேலை பார்க்க வேண்டாம். ஓகே, அதை ஃபஸ்ட் சொல்லிடலாம். ஓகே, என்ன சொல்ல புரிஞ்சுல. அதாவது ஜென்ரலாகவே ஹியூமன் பிஹேவியர் படிக்கிறது தான் என்னோட வேலை, ஃபிலாசபர்ஸ் வேலை. ஓகே, அந்த ஹியூமன் பிஹேவியர் கரெக்டாக இருக்கா இல்லைன்னு செக் பண்ணிக்கிறது தான் என்னோட வேலை, எத்திக்ஸ் வேலை. ஏதாச்சும் கவர் பண்ணுறாங்க. அப்போ ஒரு ஹியூமன் பிஹேவியரை நீங்கள் எத்திக்கல் ஸ்க்ரூட்டனியில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 3 விஷயத்தில் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க பார்த்துங்க. இது இருந்தாங்கன்னா என்ன பண்ணலாம், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணாத விட்டுருங்க. அப்போ என்ன சொல்ல வரேன்னா, எத்திக்ஸ் வந்து எல்லாருக்கிட்டையும் அப்ளை ஆகாது. இப்போ நமக்கு தெரியுது இல்லை, நாய்க்குட்டியில் அப்ளை ஆக வேண்டிய தெரிஞ்சு போச்சு. அது ஒரு ஹியூமன் பீயிங்ஸ் கிட்டே எல்லார்கிட்டையும் அப்ளை ஆக முடியாது. எக்ஸாம்பிள், ஒரு 3 க்ரைட்டீரியா. ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா வந்து அவேர்னஸ். ஃபஸ்ட் க்ரைட்டீரியா என்னது? அவேர்னஸ். அடுத்து வந்து ஃப்ரீ வில். இன்னும் அது என்ன இருக்கும், ரொம்ப ட்ரை பண்ணுங்களேன். அவேர்னஸ், ஃப்ரீ வில், பிரேவ்னஸ். ஒரு 3 சென்ஸ் ட்ரை பண்ணுங்கள். நாலேஜ் வச்சுக்கலாம், அந்த அவேர்னஸ் வந்துடும். ஓகே, இன்னொன்று வச்சுக்கலாம்னா வாலண்ட்ரி வச்சுக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கே தெரியும், நான் ஜஸ்ட்டு வருத்தேன். வாலண்ட்ரினா வில்லிங்னஸ்னு அர்த்தம், இல்லை அன்வில்லிங்னஸ். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஃபஸ்ட்டு குட்டி ஸ்டூடெண்ட், ஒரு குழந்தை இருக்குது, யாரோ ஒரு மனுஷன் வெளியே போயிட்டுருக்கான், நடந்து போயிட்டுருக்கான். அவனை பார்த்து அப்பான்னு கூப்பிடுது. கரெக்டாக தப்பு தானே? எல்லாருமே அப்பாக்க முடியாதுன்னு, அப்போ அது தெரியல தானே. ஜென்ரலாகவே குழந்தைகிட்ட தெரியாது பிறக்கும்போது, அது எத்திக்கலாக இருக்காதுல்ல. இப்போது இந்த குழந்தை மேலே நம்ம எத்திக்கல் பிஹேவியர் வந்து பாஸ் பண்ண முடியுமா பார்த்தா முடியாது. காரணம் என்னென்னா, அதுக்கு அவேர்னஸ் கிடையாது. இந்த 3ல் ஏதாவது ஒன்று இல்லைனா கூட அவங்க மேலே எத்திக்கல் பெர்ஸ்பெக்டிவ் தர வேண்டாம். புரிஞ்சுல. இப்போ எக்ஸாம்பிள், ஒரு கேர்ள் வச்சுக்கலாம். ஒரு கேர்ளுக்கு வந்து மேரேஜ் நடக்கும்போது, ஓகே, அப்போ அந்த 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 அது பேர் சொல்லுவாங்க, மேரேஜ் பண்ணிக்கிற கேர்ள் இருப்பாங்க, பிரைட் சொல்லுவாங்களே, அந்த பிரைடு மேலே எத்திக்கல் ஸ்க்ரூட்டனி பண்ணலாம் வேணாமா எக்ஸாம் சொல்லலாம். இப்போ கண்டிப்பாக வந்து அந்த கேர்ளுக்கு வந்து மேரேஜ் பண்ண பிடிக்கும் தானே. 25 வயசு ஆச்சுன்னா அப்போ வாலண்ட்ரி வில்லிங் உண்டு. அதே மாதிரி எனக்கு மேரேஜ் ஆகுது அவங்களுக்கு தெரியும் தானே, அவேர்னஸ். ஆனால் ஃப்ரீ வில் இருக்குமா? ஃப்ரீ வில்னா அவங்களுக்கு பிடிச்ச அவங்களுக்கு சூஸ் பண்ண முடியுமா? ரேர் தானே. ஃபேமிலி சொல்கிறது கேட்கும். அப்போது அவங்க மேலேயும் என்ன ஒப்ப முடியும், வர முடியாது. புரிஞ்சுல. அப்போ இந்த 3ம் இருக்கும்போது மட்டும்தான் நீங்கள் ஸ்க்ரூட்டனே பண்ண முடியும். ஓகே, இது தேவையில்லை ஜஸ்ட் ஒன்று. அதாவது இதுக்கு பேர் என்னென்னா டிட்டர்மினன்ஸ் ஆஃப் எத்திக்ஸில் வர ஒரு பார்ட்டு தான் இது டிட்டர்மின் கிடையாது. எத்திக்ஸை டிட்டர்மின் பண்ணுறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள்லாம் இருக்குது, இதெல்லாம் பார்த்து சமாளிச்சுக்கோம் அப்படின்னு சொல்கிறதுல ஒரு குட்டி விஷயம் தான். ஓகே, இன்னைக்கு கிளாஸ் ரவுட் ஏதாவது கஷ்டம் பார்க்கலாம். ஃப்ரீயாக கொடுங்க. இன்னொரு சொல்கிறேன், நான் வந்து ஒரு சிவில் சர்வெண்ட். நான் யார்? ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். நான் லஞ்சம் வாங்க ஆசைப்பட்றேன். ஓகே, லஞ்சம் வாங்கினா தப்புன்ற எனக்கு அவேர்னஸ் எனக்கு இருக்குது. ஓகே, அதே மாதிரி இப்போ வாலண்டரி நான் தான் வாங்க ஆசைப்பட்றேன். ஓகே, எனக்கு லஞ்சம் வாங்க ஆசையாக இருக்குது. ஃப்ரீ இல்லை அர்த்தம், நானே தான் ஆசைப்பட்றேன். அப்போ இது 3மே இருக்குது. அப்போ இவன் பண்ணுறது எத்திக்கல் பிஹேவியராக டெஸ்ட் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ அதே ஐஏஎஸ் ஆஃபீஸ், ஐஏஎஸ் யாராவது வச்சுக்கலாம். இப்போ திடீர்னு நம்ம நின்றுட்டு கண்ணெடுத்து சொல்கிறான், கண்ணு காமிச்சிட்டான், உடனே என்கிட்ட காசு வாங்குறேன், காசு வாங்கலாம்னு கொண்டுருன்னு சொல்லிட்டான். இவன் பார்த்தோன்னா அவனுக்கு கண்டிப்பாக அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு அவராக உண்டு. என்ன அவராக உண்டு? லஞ்சம் வாங்கினா தப்புன்னு அவனுக்கு தெரியும். 2வது என்னது வாலண்ட்ரி. இப்போ அவன் வந்து வாலண்டராக அவனே வாங்குறானா வாங்க மாட்டேங்கிறானா?
அவன் அன்வில்லிங். ஓகே, அப்போது வந்து இந்த ஃப்ரீ வில்லு இருக்கா? இல்லை, ஃபோர்ஸ் பண்ணுறான். அப்போது அவன் வாங்கினாலும் அவன் மேலே எத்திக்கல் பிஹேவியர் பார்க்க தேவையில்லை. இது 3 இருக்கும்போது மட்டும்தான் இந்த அவனுக்கு அவன் வந்து அந்த ஆள் வந்து அவேர்னஸாகவும் இருக்கிறான், அவன் வந்து வில்லிங்காகவும் இருக்கிறான், அதே மாதிரி அவனுக்கு ஃப்ரீயாகவும் இருக்கிறான். ஃப்ரீ என்ன அர்த்தம்? அது வந்து அவனோட ஓன் சாய்ஸாகவும் இருக்குது. என்ன பண்ணுறான்? வாலண்டரியாக வில்லிங்காகவும் என்ன பண்ணிக்கிறான்? பண்ணுறான். அவேர்னஸ் இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ணுவீங்க. ஆனால் இது மட்டுமே டிட்டர்மெண்ட்ஸ் கிடையாது, இது ஒன் ஆஃப் தி டிட்டர்மெண்ட்ஸ். ஓகே, என்ன எதுக்காக அந்த பாயிண்ட் சொல்ல வரேன்னா, இது எல்லாமே கேஸ் ஸ்டடிக்காக யூஸ் ஆகும். தான் ஃபஸ்ட் சொல்லலாம். கேஸ் ஸ்டடிக்கு இன்றைக்கி படிக்க போகிறது ஃபுல்லாகவே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஓகே, எத்திக்ஸ்னால் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த கிளாஸில் நீங்கள் படிக்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அப்போ இந்த கிளாஸில் நீங்கள் கவனிக்க வேண்டியது நான் சொல்ல போகிற கான்செப்ட் கிடையாது. அதாவது இந்த வார்த்தைகள் எல்லாத்தையுமே எதுக்கு எழுதிக்கலாம் மெயின் சான்ஸ் ரைட்டிங்லாம் பார்த்துக்கணும். ஓகே, அடுத்த கிளாஸ் ஃபுல்லாக தியரிஸ், அது வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிறது இருக்கும். இந்த கிளாஸ் ஃபுல்லாகவே எப்போ யூஸ் ஆகும்னா மறுபடியும் கேஸ் ஸ்டடி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு யூஸ் ஆகும். அப்போ இந்த கிளாஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஏன்னா ரைட்டிங்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ஓகே சீதா, இந்த வார்த்தைக்கு என்ன மீனிங் சீதா? டெலிபரேட். ஓகே, அதாவது நீ செஞ்ச வேலை இருக்குல்ல, அதுக்கு தெரிஞ்சதான் பண்ண சொல்லுவாங்களே, அதான் டெலிபரேட். அதாவது உனக்கு அவேர்னஸும் இருக்குது, உனக்கு நீ ஃப்ரீ சாய்ஸ் தான் நீயே முடிவு பண்ணிட்ட, நீ வில்லிங்காகவும் இருக்கிற இல்லை அன்வில்லிங் எதுவும் இந்த 3 இருக்குல்ல, அதான் டெலிபரேட் ஆக்ஷன் ஆகுது. புரிஞ்சுல? வாட் இஸ் டெலிபரேட் ஆக்ஷன்னா இந்த 3மே உனக்கு என்ன ஆகுது? இருக்குது. 3மே அவனால் பண்ண தெரிஞ்சுட்டு தான் பண்ணுறான். தென் இட் இஸ் பீன் அது டெலிபரேட் ஆக்ஷன். அப்போ டெலிபரேட் ஆக்ஷனை மட்டும்தான் நீ என்ன பண்ண முடியும்? எத்திக்கலாக அப்ளை பண்ண முடியும். சொல்ல புரிஞ்சுல? இதை யோசிச்சிருக்கீங்களா? நம்ம ஜென்ரலாகவே வந்து ஃபஸ்ட் டைம் தப்புனா விட்டுருவாங்க. மேக்ஸிமம் பண்ணி என்ன பண்ணுவாங்க? வான் பண்ணி விட்டுருவாங்க. காரணம் என்னென்னா, ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது நம்ம சமாளிச்சிக்கலாம், எனக்கு தெரியாதுன்னு சொல்லி சமாளிச்சிக்கலாம். அப்போ இந்த 3 லிஸ்ட்டில் நம்ம வரமாட்டோம். அவேர்னஸ் எனக்கு தெரியாது, அப்போ இது உள்ளே வரல, படம் தப்பான ரைட்டாக விட்டுருவோம். இன்னொன்று லவ் பண்ணிங்களேன், லவ் மேரேஜ் இருக்குல்ல. இப்போ எக்ஸாம்பிள் லவ் மேரேஜ் பண்ணி ஒரு பொண்ணு புரிஞ்சு வச்சுக்கலாம். அந்த பொண்ணுக்கு பிரச்சனைனா பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, நீ தான் பார்த்துக்கணும் சொல்லுவாங்களே. அது காரணம் என்னென்னா, அது சொல்ல முடியாது, கல்ச்சரே சில இருக்குன்னு சொல்கிறேன். அது அவேர்னஸோட தான் கிளைம் பண்ணிச்சு. அது தெரியும், லவ் மேரேஜ் நம்ம லவ் பண்ணதான் பண்ண தெரிஞ்சு போச்சு. அதேமாதிரி ஃப்ரீ சாய்ஸ், அது முடிவு பண்ண தான். மேரேஜ் பண்ணிக்க அதுக்கு தான் வில்லிங்னஸ் இருக்குது, எனக்கு விருப்பம் இருக்குது. அதேமாதிரி வேணாம்னு சொல்கிறதுக்கான ஃப்ரீ சாய்ஸும் இருக்குது. அதேமாதிரி முழுமையாக இருக்கிறதால பேர்டன் ஒன்று கொடுத்துருவாங்க. ஓகே, இப்போ நான் சொன்னேன்ல இந்த 3, அதாவது ஒரு ஆளோட ஆக்ஷன் வந்து டெலிபரேட் ஆக்ஷனாக இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். டெலிபரேட் ஆக்ஷனாக இருந்தால் மட்டும் என்ன பண்ணுங்கள்? அப்ளை பண்ணுறது, எத்திக்கல் அப்ளை பண்ணுறது. இந்த டெலிபரேட் ஆக்ஷனை வந்து நம்ம இந்தியாவில் ஏதோ ஒரு இன்ஸ்டியூஷன் அதிகமாக பயன்படுத்தும். எந்த இன்ஸ்டியூஷன்? ஏதோ ஒரு இன்ஸ்டியூஷன். போலீஸோட ஜுடிஷியரி தானே கரெக்டாக. ஒரு ஆள் வந்து கொலை பண்ணிட்டா வச்சுங்களேன், கொலை பண்ணிட்டான்னா அவனுக்கு கண்டிப்பாக தரணும், ஹேங்கிங் தரணும். அதுக்கு முன்னாடி கேட்பாங்கன்னா, ஓகே அவன் கொலை பண்ணிட்டான் தான், ஃப்ரீ சாய்ஸாக கூட பண்ணியிருக்கலாம், அவன் வில்லிங்காக பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி அவனுக்கு தெரியுமா, அவன் அவேராக இருந்தானா இல்லை தெரியாமல் நடந்துருச்சான், அவன் மைண்டுக்குள்ளே இன்டென்ஷன் இருந்துச்சா? ஒருவேளை தெரியாமல் நடந்துருச்சுன்னா அப்போ என்ன பண்ணலாம்? கொஞ்சம் பேர்டன் என்ன பண்ணலாம்? அப்போ டெலிபரேட் ஆக்ஷன்ன்றது ஒன் ஆஃப் தி க்ரைட்டீரியா ஃபார் ஜுடிஷியரி. முக்கியம் இங்கே ஸ்க்ரூட்ரைன் பண்ணுறதுக்கு முக்கியம். ஓகே, இந்த பாயிண்ட் எதுக்கு படிக்கிறது தெரியுதா உங்களுக்கு? ஃபஸ்ட்டு சொன்னால் படித்தோம், எத்திக்கோட மெயின் வேலை என்னென்னா, ஒரு ஆள் வந்து நீங்கள் சொல்லி பார்க்கலாம், எக்ஸாம்பிள் ஆஃப் யூனிவர்சல் ஸ்டாண்டர்ட்ஸ் சொல்லி பார்க்கலாம். ஏதாவது எக்ஸாம்பிள் ஆஃப் யூனிவர்சல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஏதாவது? செல்ஃப்லெஸ்னஸ். நீங்கள் சொல்லுங்கள். ட்ரூத்தா? இப்போ வந்து இவன் போய் சொல்லிட்டான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க? முதல்ல இது டெலிபரேட் ஆக்ஷன் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, மறுபடியும் ஒரு குட்டி ரிவிஷன். யாராவது டிஃபைன் பண்ண பார்க்கலாம். அதாவது வந்து எத்திக்ஸை டிஃபைன் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் இந்த ஒரு 4 வார்த்தை இருக்கணும். இந்த வார்த்தை சொல்லி பார்க்கலாம். இல்லை நான் ஒரு லைன் சொல்கிறேன், இதெல்லாம் வந்து ட்ரூவாக வருமா சொல்லுங்கள். ஓகேவா? எத்திக்ஸோட இது வாட் இஸ் எத்திக்ஸ்னா, இட் கிரியேட்ஸ் தி வெல் எஸ்டாப்ளிஷ் ஸ்டாண்டர்ட் சொல்லலாமா? ஓகே, இந்த ஸ்டாண்டர்டை யூஸ் பண்ணி தான் ஒரு ஆளோட கேரக்டரை கான்டாக்டை முடிவு பண்ணுதுன்னு சொல்லலாமா? ஓகே, அதேமாரி இதெல்லாம் ஏன் அனலைஸ் பண்ணுது, ஏன் எஸ்டாப்ளிஷ் ஸ்டாண்டர்ட் உருவாக்குதுன்னா, டு அச்சீவ் தி சீஃப் குட்னஸ் இல்லைன்னா காமன் குட் சொல்லலாமா? வேற சொல்கிறேன் நான். ஓகே, எத்திக்ஸ் இஸ் தி ஃபீல்ட் ஆஃப் நார்மேட்டிவ் சயின்ஸ் சொல்லலாமா? ஏன் ட்ரூ சொல்கிறீங்க சொல்லுங்கள். நார்மேட்டிவ் சயின்ஸ்னாலே பிரின்சிபிள்ஸ், செட் ஆஃப் பிரின்சிபிள்ஸ். எதுக்கு அது? ஆமாம், அதாவது எத்திக்ஸ் இஸ் தி ஃபீல்ட் ஆஃப் நார்மேட்டிவ் சயின்ஸ்
which deals with human character on the basis of rules established as. ஓகே, இந்த வார்த்தைலாம் முக்கியமாக இருக்கணும். நீங்கள் எத்திக்ஸை பற்றி அதாவது மோஸ்ட்லி வந்து வாட் இஸ் கேட்க மாட்டாங்க. கேஸ் ஸ்டடீஸில் யூஸ் பண்ணும்போது எத்திக்ஸ் அதாவது ரிலிஜன் முக்கியமாக எத்திக்ஸ் முக்கியமாக கேட்கும்போது எத்திக்ஸ் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். காரணம் என்னன்னா எத்திக்ஸ் தான் வெல் எஸ்டாப்ளிஷ் ஸ்டாண்டர்டு. எத்திக்ஸ் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், நார்மலிட்டி சயின்ஸ் யூஸ் பண்ணுறோம். எத்திக்ஸ் வழியாக தான் பிகர் இதெல்லாம் வார்த்தை யூஸ் பண்ண தான் நான் சொல்கிறேன், யூஸ் பண்ணுறேன். ஓகே, நீங்கள் சொல்லுங்கம்மா. எத்திக்ஸ் இஸ் கிரிட்டிக்கல் திங்கிங்னு சொல்கிறேன், கரெக்டாக? எப்படி கரெக்டாக சொல்கிறீங்க? எத்திக்கு நான் வந்து கிரிட்டிக்கல் திங்கிங் தான் சொல்கிறேன், எப்படி சொல்கிறீங்க? அவங்களோட பிஹேவியர் எப்படி இருக்குன்னு நம்ம வந்து யோசிக்கிறோம், அவங்க கொஸ்டின் பண்ணுறோம். ஓகே, இப்போது நீங்கள் ஒரு ஃபிலாசபர், நீங்கள் ஒரு தியரி கொடுத்துட்டீங்க, ஒரு நார்ம் கொடுத்துட்டீங்க, நார்மலிட்டி சயின்ஸ் வழியாக கொடுத்துட்டீங்க. இப்போ நான் இவங்க மேலே அப்ளை பண்ணுறேன். அதை அப்படியே அப்ளை பண்ணால் நான் ரேஷனல் திங்கிங்கா இல்லை திங்கிங் இல்லையா? ஏன்னா வந்து இப்போ எத்திக்ஸோட மெயின் வேலை என்னென்னா ஒரு ஹியூமன் பிஹேவியரோட கான்டாக்டை வந்து நான் என்ன அனலைஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். அப்போ அது நான் எதை யூஸ் பண்ணுறேன், நார்மலிட்டி சயின்ஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறேன். அப்போ ஒரு ஃபிலாசபர் என்னோட ஐடியா எடுத்து அப்ளை பண்ணுறேன். அப்படியே அப்ளை பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னா என்ன காரணம்? இப்போ பண்ணக்கூடாதுன்னா கண்டெக்ஸ்ட் எதுவும் மாறுதுண்ணே ப்ரூச்சில். அதனால கிரிட்டிக்கல் சொல்கிறோம். எத்திக்ஸ் வெறும் எத்திக்ஸ் இஸ் நாட் ஜஸ்ட் நம்ம வழக்கமான பிரச்சனை. எத்திக்ஸ்ன்றது செட் ஆஃப் பிரின்சிபல்ஸ் யூஸ்டு டு அனலைஸ் தி யுவர் கான்டாக்ட். ஆனால் ஜஸ்ட் பிரின்சிபல்ஸ் மட்டும் கிடையாது. அது என்ன பண்ணும், அந்த பிரின்சிபல்ஸ் கிரிட்டிக்கல் திங்கிங் பண்ணும். எக்ஸாம்பிள், நான் லாஸ்ட் கிளாஸ் படித்தோம்ல, எத்திக்ஸ் கேன் பி டிவைடட் இன்டு டூ டைப்ஸ், டூ டிசிப்ளின்ஸ். நான் சொல்ல பார்க்கலாம். அவங்க சொல்லுவாங்க, சரி நீங்கள் சொல்லுங்கள். வெரி குட் நீங்கள் சொல்லுங்கள். தப்பு நீங்கள் சூப்பர். என்னது கேரக்டர் புரியுமா? சொல்ல புரியல, கேரக்டர் பேசணுமா புரியல. அதான் எத்திக்ஸை வந்து எப்படி பிரிக்கலாம், ரெண்டாக பிரிக்கலாம். ஓகே மேம், நார்மேட்டிவ் எத்திக்ஸ். ஓகே, இதில் தான் எல்லா தியரிஸ்லாம் வரும். ஓகே, இது இன்னொரு ஒரு டிசிப்ளினாக பிரிக்கலாம். எத்திக்ஸை அப்ளைட் எத்திக்ஸாக பிரிக்கலாம். இதுதான் மேஜர் டொமைன். புரிச்சுல? அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா எத்திக்ஸ்ன்றது வெறும் தியரி மட்டும் கிடையாது, செட் ஆஃப் பிரின்சிபல்ஸ் மட்டும் கிடையாது. அதை அப்படியே அப்ளை பண்ணாதீங்க. எத்திக்ஸ்ன்றது அப்ளைட் எத்திக்ஸ் ஒன்று இருக்குது, அது முக்கியம். அதாவது நீங்கள் வந்து தியரி ஒன்று, அந்த தியரி அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கான்டெக்ட் இது என்ன பண்ணும், மாறும். எக்ஸாம்பிள், மெடிக்கல் எத்திக்ஸ், சிவில் சர்வீஸ் எத்திக்ஸ், மீடியா எத்திக்ஸ், வேறு சொல்லி பார்க்கலாம். ஸ்கூல் எத்திக்ஸ் வேறு, ஃபேமிலி எத்திக்ஸ் வேறு. என்ன சொல்கிற புரிச்சுல? அப்போது அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யோசிச்சு பண்ணுறோம்ல, அது என்னது அப்ளைட் எத்திக்ஸ். அப்போது அந்த சிச்சுவேஷனுக்கு எது கரெக்ட்னு யோசிக்கிறதால கிரிட்டிக்கல் திங்கிங்னு அர்த்தம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு சிவில் சர்வெண்ட். ஓகே, சிவில் சர்வெண்ட் சார் ரூல்ஸ் இருக்குதுண்ணே. அப்போ இது பேர் என்ன சொல்லுவாங்க, இதுக்கு பேர் சிவில் சர்வெண்டோட எத்திக்ஸ், ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் வச்சுக்கலாம். அப்போ நான் வந்து ரூல்ஸை ஃபாலோ பண்ணணுமா, மகாத்மா காந்தி சொன்னேன், ஒரு ஃபிலாசபர் சொன்னேன் வந்து நான் வயலன்ஸ் ஃபாலோ பண்ணணுமா அப்படி பார்த்தா இதை ஃபாலோ பண்ணக்கூடாது. தியரி வேறு, அப்ளைட் எத்திக்ஸ் வேறு. புரிஞ்சுல? அப்போ ரெண்டுமே தான் டொமைனு. நான் ஏன்னா இதுக்கு முக்கியம்னா அப்புறம் கேஸ் ஸ்டடி யூஸ் பண்ணும்போது நார்மேட்டிவ் தியரிஸ் இருக்கும் தான், அது நம்மளோட ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஆர்குமெண்ட்ஸ்லாம் அர்த்தம், ஆர்குமெண்ட்ஸ்னால் நான் ஒரு முடிவு பண்ணியாச்சுல, அதாவது நம்ம பேசும்போது எப்பயுமே கன்க்ளூஷன் இருக்கும். நம்ம பேசுகிற வார்த்தையில் கன்க்ளூஷன் இருக்கும். அந்த கன்க்ளூஷனை சப்போர்ட் பண்ணுற நிறைய விஷயம் பேசுவோம்ல, அதெல்லாம் ஆர்குமெண்ட்ஸ். அப்போ அந்த ஆர்குமெண்ட்ஸுக்கு நம்ம வந்து நார்மேட்டிவ் எத்திக்ஸ் எடுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நீ வந்து எத்திக்கல் பிஹேவியராக செக் பண்ணிக்கிறது முதல்ல அப்ளைட் எத்திக்ஸ் என்ன பண்ணிக்கணும். என்னோட ப்ரொஃபஷனல் எத்திக்ஸும் மீடியா எத்திக்ஸும் வேறு இருக்கும். புரிஞ்சுல? என்ன பார்த்து சொல்ல புரிஞ்சா புரியல உனக்கு. அதாவது ஃபஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்னா எத்திக்ஸ் இஸ் தி யூனிவர்சல் வேல்யூ பார்த்தோமா. ஆனால் இப்போ என்ன சொல்கிறேன்னா யூனிவர்சல் வேல்யூ தான். அந்த யூனிவர்சல் வேல்யூ கண்டெக்ஸ்ட் ஏற்ற மாதிரி மாறும். அப்போது அந்த சிச்சுவேஷனுக்கு நீ என்ன வேல்யூ அப்ளை பண்ணுன்றது நீ கிரிட்டிக்கல் திங்க் பண்ணணும்னு சொல்கிறேன். சிச்சுவேஷன் மாற சொல்கிறேன். அந்த டொமைனுக்கு பேர் என்னது, அப்ளைட் எத்திக்ஸ். நான் சும்மா மறுபடியும் இருக்கேன். சம் இம்பார்ட்டன்ட் எத்திக்ஸ், ப்ரொஃபஷனல் எத்திக்ஸு, சிவில் சர்வெண்ட்ஸ் ஃபாலோ பண்ண வேண்டிய எத்திக்ஸ், என்விரான்மெண்டல் எத்திக்ஸ், மெடிக்கல் எத்திக்ஸ், மீடியா எத்திக்ஸ், ஸ்போர்ட்ஸ் எத்திக்ஸ், ஃபெமினிஸ்ட் எத்திக்ஸ். இது சும்மா ப்ரையாரிட்டி தான். அது இந்த ஆங்கிள்லாம் நீங்கள் பார்த்து முடிவு பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு ஒரு கேஸில் கொடுத்தாங்கன்னா இல்லை ஏதாவது ஒன்று மாட்டின்றதில் நம்மளோட முடிவுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். இதாக படிக்கும். அதுக்காக இந்த வார்த்தை நான் வச்சு ஓகே. இப்போ லைன் சொல்லவா, டிஃப்ரெண்ட் ப்ரொஃபஷன் ஆஸ் டிஃப்ரெண்ட் எத்திக்ஸ் சொல்லலாமா? அப்போ எத்திக்ஸ் ஆல்சோ செட் டு பி ஆர்கனைசேஷன் எத்திக்ஸ் சொல்லலாமா? ஆர்கனைசேஷன் எத்திக்ஸ், அந்த ஆர்கனைசேஷன் என்னவோ அதுக்கான எத்திக்ஸ் இருக்கு சொல்லலாமா? எஸ்டாப்ளிஷ்டு ஸ்டாண்டர்ட் வில் டிஃபர் ஃப்ரம் ஃபீல்ட் டு ஃபீல்ட். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? இப்போ உங்களுக்கு ஒரு 10 seconds டைம் தரேன், ஒரு கொஷின் தரேன், நீங்களாம் யோசிங்க.
அதாவது கண்டிப்பாக இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் உங்களுக்கு தெரியும். நீங்கள் எழுத போகிற டேர்ம்ஸ் மட்டும் கொஞ்சம் இங்கிலீஷ் கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கிறீங்க. ஓகே, கொஸ்டின் வந்து எத்திக்ஸ் முக்கியமா? ஏன் முக்கியம்? அதான் கொஸ்டினு 5 பாயிண்ட் எதுவும் பார்க்கலாம். ஓகே, ஒய் ஹியூமன் ஷுட் பி எத்திக்கல், வாட் இஸ் தி ரிலவன்ஸ் ஆஃப் எத்திக்ஸ்? புரிஞ்சுல? அதாவது எத்திக்ஸ் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன் சொல்கிறீங்க யாருக்கு? ஹியூமனுக்கு. அப்படி ஏன் முக்கியம் அப்படின்னா ரெலவெண்ட் நினைக்கிறீங்க. அது இல்லை என்ன ஆக போகுது? ஒரு 5 பாயிண்ட் மைண்ட் தொடர்ந்து எழுதி சொல்லுங்க டேர்ம்ஸாக. சீதா கொஸ்டின் புரிஞ்சா? சீதா கொஸ்டின் நான் சொன்னேன் நான், எத்திக்ஸோட ரிலவன்ஸ் என்ன? ஒரு எத்திக்ஸ் இருந்துச்சுன்னா சொசைட்டி எப்படி இருக்கும், இல்லைன்னா எப்படி இருக்கும்? அதான் ரிலவன்ஸ். அதானே இப்போ நீ இந்த கிளாஸுக்கு வந்து ப்ரியா ரிலவெண்ட் அப்படின்னா அது இருந்தால் என்ன யூஸ்ஃபுல் அதானே அர்த்தம். இப்போ எத்திக்ஸ் எதாவது என்ன யூஸ்ஃபுல்? ஓகே, எப்பொழுதுமே என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு விஷயத்தோட பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன கேட்குறாங்கன்னா ரிலவன்ஸ் கேட்குறாங்க, என்ன பண்ணணும்னா அந்த டெஃபினேஷன் இருக்குல்ல அதோட அந்த டெஃபினேஷன்லேருந்து டீகோட் பண்ணால் முடிஞ்சிடும். எத்திக்ஸில் நீங்கள் ஆன்சர் பண்ணணுனாலே உங்களுக்கு தேவை என்னதுன்னா லாஜிக்காக யோசிக்கிறது தான். நம்ம என்ன படிச்சோன்னா எத்திக்ஸோட மெயின் டெஃபினேஷன் என்னன்னா எத்திக்ஸோட மெயின் எய்ம் என்ன? ஹியூமன் பிஹேவியர் அனலைஸ் பண்ணுறோம். அனலைஸ் பண்ணி எதுக்கு அனலைஸ் பண்ணுறோம்? சீஃப் குட்டு கொண்டு போகிறோம். சீஃப் குட்டு போகலாம் யாராவது சொன்னாங்க சீஃப் குட் ஆர் காமன் குட். அப்போ வாட் இஸ் காமன் குட்? அப்போ சீஃப் குட் காமன் குட்டாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் சொல்லாமா? சொசைட்டி எப்படி இருக்கும்? சர்வைவல் ஆகுமா? காமன் குட்டாக எல்லாருக்கும் நல்லது. கரெக்ட் சொசைட்டி சொல்லலாமா? பீஸ் ப்ராஸ்பரிட்டி சொல்லலாமா? சாட்டிஸ்ஃபேக்டரி லைஃப் சொல்லலாமா? இன்செக்யூரிட்டி இருக்காதா? மீனிங்ஃபுல் லைஃபா? செல்ஃப் ஃபுல்ஃபில்மெண்ட்டா? டு அவாய்ட் கான்ஃப்ளிக்டா? டு அவாய்ட் டென்ஷனா? ஹியூமன் கைண்ட் மேலே இம்ப்ரூவ் ஆகுமா? ரிசோர்ஸ் ஆஃப் செல்ஃபா? மீனிங் புரிச்சுல? எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகுதுல்ல? இதுதான் எல்லாத்தோட எய்ம். எத்திக்ஸ் நாங்கள் வந்து ஒரு ஹியூமன் கான்டாக்டை மாற்றுறோன்னா என்ன காரணம்னா இன்னும் ஒவ்வொரு ஆளும் தன்னோட ஹியூமன் கான்டாக்டை எத்திக்ஸ் அப்ளை பண்ணி இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா அவனுக்குள்ளே எப்படி இருக்கும்? செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்டரி இருக்கும். ஓகே, அதே மாதிரி சொசைட்டியில் என்ன உருவாகும்? கலெக்டிவ் குட்னஸ் உருவாகும். ஓகே, நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா எத்திக்ஸ் இருக்கா? எத்திக்ஸோட எய்ம் என்ன நீங்கள் சொல்லுங்கள். எத்திக்ஸோட எய்ம் ஒரு ஹியூமனோட எத்திக்ஸ்ன்றது ஜஸ்டிஸ் ஸ்டாண்டர்டா எஸ்டாப்ளிஷ் ஸ்டாண்டர்டா? ஓகே, அப்போது அந்த எஸ்டாப்ளிஷ் ஸ்டாண்டர்ட் கூட மற்ற கம்பேர் பண்ண போகிறோம். எக்ஸாம்பிள் மொராலிட்டி, வேல்யூஸ், ரிலீஜியன், லா, இது எல்லாத்தையுமே எத்திக்ஸ் எப்படி இருக்கும், லா எப்படி இருக்கும்? லா ரூல்ஸ் இருக்குது, லாலி பிரின்சிபல்ஸ் இருக்குது, ரூல்ஸ் இருக்குது. எத்திக்ஸும் ரூல்ஸ் இருக்குது. அப்போ எது கரெக்டு எது தப்பு? இது எல்லாமே தான் உங்களுக்கு எதுக்கு யூஸ் ஆகும்? கேஸ் ஸ்டடி யூஸ் ஆகும். ஓகே, நீங்கள் ஒரு சுச்சுவேஷன் வருது, அதில் வந்து லா ஒன்று சொல்லுது, எத்திக்ஸ் ஒன்று சொல்லுது, இதை ஃபாலோ பண்ணுவீங்க. அப்போ நீங்கள் அதுக்கு உங்களுக்கு அந்த சுச்சுவேஷன் பார்த்தாலே என்ன கரெக்டாக தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஆனால் அந்த உங்களோட கரெக்ட் முடிவு பண்ணுறீங்களே அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நிறைய ஆங்கிள் எழுதணும், ஜஸ்டிஃபை பண்ணணும். ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகும். மற்றபடி உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு தெரியும், கான்செப்ட் தெரியும். ஃபஸ்ட்டு சொல்லி பார்க்கலாம் எத்திக்ஸ்க்கும் மொராலிட்டிக்கு என்ன டிஃப்ரென்ஸ். ஃபஸ்ட்டு அதை பார்க்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி நீங்கள் ட்ரை பண்ணி சொல்லி பார்க்கலாம் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும் சொல்கிறீங்களா? அதுக்கு முன்னாடி நம்மளோட எய்ம் என்ன சொல்லுங்கள். வாட் இஸ் தி எய்ம்? எய்ம் என்ன? எத்திக்ஸ் ரிலேஷன் வித் மொராலிட்டி, வேல்யூஸ், லாஸ், ரிலீஜியஸ், சோஷியல் நார்ம்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். இதுக்கு ஒன்றா இல்லை டிஃப்ரென்ஸ் இருக்கா? டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா இது கெத்து இது கெத்து இல்லை. ஆனால் நம்ம மோஸ்ட்லாக பண்ணோம்னா ரெண்டுமே முக்கியம் தான் எடுக்கணும். ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கு கேஸ் ஸ்டடியில் இப்போது மாரல் ஒரு விஷயம் ஒரு கேஸ் ஸ்டடி இருக்குது, அதில் மாரலுக்கும் எத்திக்ஸுக்கும் தோணுதுன்னா எது கரெக்ட்னா நம்ம முடிவு பண்ணதுக்கப்புறம் கடைசியாக முடிக்கும் போது ரெண்டுமே தான் முக்கியம். ஆனால் இதில் வந்து இந்த சுச்சுவேஷனுக்கு யூஸ் ஆகும் சமாளிச்சுக்கணும். புரிஞ்சுல? அதுக்கு முன்னாடி இந்த எத்திக்ஸு, மாரல், வேல்யூஸ் இதான் சொன்னாங்க, லா, ரிலீஜியன், சொசைட்டியோட கல்ச்சர் வச்சுக்கலாம். இது எல்லாமே எதை நோக்கி இருக்குது? எதுக்காக உருவாக்கப்படுது? கான்டாக்ட் சொல்லாமா? எல்லாமே கான்டாக்ட் தான். ஒரு ஹியூமன் கான்டாக்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறதுக்கு உருவாக்குறாங்க. லாவோட எய்ம் என்னது? ஹியூமன் கான்டாக்டை சூப்பராக இருக்கிறது. மாரலிட்டி எதுக்கு? ஹியூமன் கான்டாக்ட் தான். எத்திக்ஸ் எதுக்கு? ஹியூமன் கான்டாக்ட் தான். அப்போ எல்லாருமே ஹியூமன் கான்டாக்ட் தான் பார்க்குறாங்க. இப்போ இவங்க என்ன பார்க்குறாங்க, இவங்க பார்க்குறாங்க தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ எத்திக்ஸ் நமக்கு தெரியும், இட் இஸ் எ யூனிவர்சல் ஸ்டாண்டர்ட் கரெக்டாக. ஆனால் மொரால் இருக்குல்ல, மொராலிட்டி அது யூனிவர்சல் ஸ்டாண்டர்ட் கிடையாது, இண்டிவிஜுவல் ஸ்டாண்டர்ட். இண்டிவிஜுவல்ன்றது தனி ஒரு ஆள் கிடையாது. இண்டிவிஜுவலாக தனி பர்சனாகவும் இருக்கலாம், இல்லைனா நம்மளோட ஓன் சொசைட்டியாக இருக்கலாம், இல்லை நம்ம ஊரோட கான்ஸ்டியூஷனாக இருக்கலாம், நம்ம ஊரோட கல்ச்சராக இருக்கலாம். புரிச்சுல? ஒட்டுமொத்த கண்ட்ரிக்கு நாம் ஒரு இண்டிவிஜுவல். ஒட்டுமொத்த வெஸ்டர்ன் கல்ச்சருக்கு இந்தியன் கல்ச்சர் வேறு ஒரு கல்ச்சர். புரிச்சுல? என்ன சொல்கிற புரிச்சா புரியல? என்ன சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம எது கம்பேர் பண்ணுறோம் சொல்லுங்கள். எத்திக்ஸையும் மொராலிட்டியும் கம்பேர் பண்ணுவோம். ரெண்டையுமே கான்டாக்ட் தான் பேசுது.
ஆனால் இந்த கான்டாக்ட் எத்திக்ஸ்க்கு ஒரு கான்டாக்ட் எப்படி பார்க்குதுன்னா எப்பவுமே யூனிவர்ஸில் தான் பார்க்கும், எப்படி பார்க்கும். ஆனால் மாரல் கான்டாக்ட்ன்றது ஒரு இண்டிவிஜுவல் ஆமாம் அது வந்து அதுவும் அது ஸ்டாண்டர்ட் தான். என்னது எப்படி வந்து எத்திக்ஸ் இஸ் தி யூனிவர்சல் ஸ்டாண்டர்டோ மொராலிட்டி இஸ் ஆல்சோ ஸ்டாண்டர்ட். பட் தட் சைட் நாங்கள் டிஃபர் ஆகும் எப்படி பேஸ்ட் ஆன் இண்டிவிஜுவல் ஸ்டாண்டர்ட். அந்த இண்டிவிஜுவல் எப்படி இருக்கலாம், தனிப்பட்ட ஆளாக இருக்கலாம், சொசைட்டியாகவும் இருக்கலாம், கண்ட்ரியாக இருக்கலாம், அது உங்கள் இஷ்டம் போட்டுக்கலாம். புரிஞ்சா? ஓகே, நான் லைன் சொல்லுவா. மொராலிட்டி டிஃபர்ஸ் ஃப்ரம் சொசைட்டி டு சொசைட்டி. காரணம் அதுக்காக ரீசன் என்ன சொல்லலாம், இண்டிவிஜுவல் ஸ்டாண்டர்ட்ஸ் டிஃபர் பண்ணலாமா? ஓகே, அதேமாதிரி இப்போ நான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வேறு சொல்கிறேன். இப்போ ஒரு ஆள் இருக்கா வச்சுக்கலாம், இப்போ ஏதோ ஒன்று பண்ணுறான், தப்பு பண்ணுறான் வச்சுக்கலாம். தப்பு பண்ணுறா சொல்கிறாங்கன்னா இல்லை நான் எத்திக்ஸில் வரமாட்டேன், காரணம் இது என்னோட மாரல் ஸ்டாண்டர்ட் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுன்னு என்ன காரணம்? இந்த கிளாஸோட எய்மே தான். நீங்கள் ஒரு முடிவு பண்ணுறீங்க, அதுக்கு ஆன்சர் பாயிண்ட் எழுதணும், அதுதான் விஷயம். எல்லாருக்குமே இந்த நான் சொல்ல போகிறது எல்லாமே தெரியும். உங்களோட எய்ம் என்னதுன்னா நீங்கள் ஒரு முடிவு பண்ணிட்டீங்க, அதுக்கு என்ன ஆன்சர் எழுத தெரியாது உங்களுக்கு. ஸோ அந்த வேர்ட்ஸ் தான் முக்கியம். சொல்லுங்கள். ஆமாம், இப்போது இவங்க ஒரு வேலையை பண்ணிவிட்டு இது என்னோட மாரல் ஸ்டாண்டர்டு அப்போ வந்து நான் கேட்காத சொல்ல முடியுமான்னு கேட்குறேன். அதாவது என்ன சொல்லணும்னா எல்லாத்தோட எய்ம் வந்து கான்டாக்ட் தானே. ஒரு ஆள் வந்து என்ன பண்ணுறான்னா நான் எத்திக்கல் கான்டாக்ட் நான் பண்ணல தான், நான் ஏதோ ஒரு வேலை பண்ணேன், ஆனால் நான் என்ன சொல்லி பண்ணேன் இது என்னோட மாரல் ஸ்டாண்டர்டு அப்படின்னு சொல்லி தப்பிச்சிக்க முடியுமா? அது வந்து தப்பிச்சிக்க முடியாது. ஓகே, அதாவது நீ எது வேணால் பண்ணிக்கலாம், அதை ஸ்டாண்டர்ட் சொல்ல முடியாது. ஆமாம், அப்போது இண்டிவிஜுவல் தான். அதை என்ன சொல்ல புரிச்சுல, மொராலிட்டினால இண்டிவிஜுவல் தானே. நான் இண்டிவிஜுவலாக பண்ணிக்கிட்டேன் சொல்ல முடியாது. நீ இண்டிவிஜுவலாக பண்ணாலும் உனக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கணும். அதாவது அது உன்னோட கான்ஸ்டியூஷன் ஸ்டாண்டர்டாக இருக்கலாம், புரிச்சுல, கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டியாக இருக்கலாம், சோஷியல் மொராலிட்டியாக இருக்கலாம், இல்லை வந்து இன்ஸ்டியூஷனல் மொராலிட்டியாக இருக்கலாம், இல்லை கல்ச்சுரல் மொராலிட்டியாக இருக்கலாம், புரிச்சுல. அப்போது ஏதோ ஒரு ஸ்டாண்டர்டில் நீ என்ன பண்ணணும், உன்னோட ஈக்குவல் பண்ணிக்கணும், புரிச்சுல. என்னோட எல்லா இண்டிவிஜுவல் ஆக்டிவிட்டியும் மாரல் சொல்ல முடியுமா? காரணம் அப்போ என்னோட இண்டிவிஜுவல் ஆக்டிவிட்டி நான் மாரல் சொல்லணும்னா நான் ஏதாவது ஒரு மாரல் கூட ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்ட் கூட கனெக்ட் பண்ணிக்கணும். ஓகே, நீ எத்திக்கல் ஸ்டாண்டர்டில் நீ கனெக்ட் பண்ணிட்டேன்னா இன்னும் பெரிய ஆள். நீ உங்களோட சொசைட்டி ஸ்டாண்டர்ட் கனெக்ட் பண்ணிட்டா ஓகே. ஆனால் உன்னோட எல்லா இண்டிவிஜுவல் ஆக்டிவிட்டியுமே மாரல் சொல்ல முடியாது. யூ ஹேவ் டு ஃபாலோ அட்லீஸ்ட் எனி ஸ்டாண்டர்ட். பிடிச்சா இல்லை, எத்திக்ஸ் ஆல்சோ ஸ்டாண்டர்ட், மாரலும் ஸ்டாண்டர்ட் தான். அது யூனிவர்சல் ஸ்டாண்டர்டு, இது இண்டிவிஜுவல் ஸ்டாண்டர்ட். புரிஞ்சுல. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், கவனிக்கல. இவன் ஒரு ஆள் இவன் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறான், அது எத்திக்கல் ஸ்டாண்டர்டாக இருக்குது. இவர் ஆக்டிவிட்டி பண்ணுறான், அது மாரல் ஸ்டாண்டர்டாக இருக்குது. இண்டிவிஜுவலாக பண்ணுறான், மாரல் ஸ்டாண்டர்டாக இருக்குது. ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறான், எந்த ஸ்டாண்டர்ட்லேயும் வரல. ஓகே, இப்போது இந்த 3 பேரில் யாரால் கொஞ்சம் முயற்சி பண்ணால் எத்திக்கல் மேலே மாற முடியும்? செகண்ட் நம்பர் முக்கியமான இவங்களால தான் மாற முடியும். காரணம் என்னது, அவன் ஏற்கனவே ஏதோ ஒரு ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணுறான், புரிஞ்சுல. அப்போ நீ ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிவிட்டு நான் வந்து எத்திக்கலுக்கு ரிலேட் கம்பேர் பண்ண முடியாதனால, அப்போ நீ வந்து எத்திக்கல் ஸ்டாண்டர்டுக்கு பக்கத்தில் போகணும்னா அட்லீஸ்ட் உங்களோட என்ன பண்ணணும். இப்போ எதுக்காக அதை பாட்டு சொல்கிறேன்னா, இது ஒரு சொசைட்டி 1, இது சொசைட்டி 2. இந்த சொசைட்டியில் மாரல் ஸ்டாண்டர்டே இல்லை. இந்த சொசைட்டியில் மாரல் ஸ்டாண்டர்ட் இருக்குது. எந்த சொசைட்டி ஓரளவுக்கு எத்திக்கல் கூட மேட்ச் பண்ண முடியும்? இருக்காது. அப்போது ஒரு சொசைட்டி வந்து எத்திக்கல் சொசைட்டியாக மாறணும்னா அட்லீஸ்ட் அங்கே என்ன இருக்கணும், ஒரு மேரேஜ் இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள், இந்தியன் சொசைட்டியில் மாரல் ஸ்டாண்டர்ட் வந்து 40% இருக்குது, யூஎஸில் 80% இருக்குது. யார் கொஞ்சம் கெத்துன்னு அர்த்தம்? ஏன்னா கொஞ்சம் எத்திக்கல் பண்ணிருக்காங்க அர்த்தம். ஓகே, அப்போ எது இருந்தால் தான் நீ எத்திக்கல் அச்சீவ் பண்ண முடியும். அப்போ அட்லீஸ்ட் மாரல் ஸ்டாண்டர்ட் இருந்தால் மட்டும்தான் நம்ம அச்சீவ் பண்ண முடியும். எதுக்காக இந்த பாயிண்ட் சொல்கிறேன்னா, எக்ஸாம் கொஸ்டின் கேட்பாங்கன்னா எத்திக்கல் ஸ்டாண்டர்டும் மாரல் ஸ்டாண்டர்டும் ஒன்றான்னு கேட்பாங்க, கேஸ் ஸ்டடியில் கேட்பாங்க. ஓரளவுக்கு ஒன்று தான், சிமிலாரிட்டி தான். இது இருந்தால் தான் அச்சீவ் பண்ண முடியும், எழுத முடியும். இல்லை அது வேறு இது வேறு, அது யூனிவர்சல், டிஃப்ரென்ஸ் எல்லாமே தெரியும். எல்லாருக்குமே தெரியும்னா எத்திக்ஸ் இஸ் யூனிவர்சல், மொராலிட்டி இஸ் இண்டிவிஜுவல், சப்ஜெக்டிவ். அப்புறம் வந்து சம்டைம்ஸ் அது வேணாம் இப்படி விட்டுருவாங்க. அணியாக தெரிஞ்சுக்கணும்னா இல்லை, மொராலிட்டியுமே ஒரு ஸ்டாண்டர்டு தான். அந்த ஸ்டாண்டர்ட் நீங்கள் இன்னும் கொஞ்சம் அடுத்தது சொசைட்டி எவ்வளோ எத்திக்கல் நோக்கி போக முடியும், நீங்கள் என்ன பண்ண முடியும், ஜஸ்டிஃபை பண்ண முடியும். ஓகே, அப்போ அப்படி சொல்லாமா, மொராலிட்டி இஸ் தி மினிமம் டிமாண்ட், எத்திக்ஸ் இஸ் தி மேக்ஸிமம் டிமாண்ட் சொல்லலாமா? ஓகே, அப்புறம் லைன் சொல்கிறேன், இது கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம்.
என்ன சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். எத்திக்ஸ் இஸ் எம்டி. எத்திக்ஸ் இஸ் எம்டி வித்தவுட் மொராலிட்டி ஆஃப் சொசைட்டி. ட்ரூவா? எப்படி ட்ரூ சொல்கிறீங்க? மொராலிட்டியே இல்லாத போது இது அங்கே என்ன பார்க்க முடியாது, எத்திக்ஸ் பார்க்க முடியாது. ஓகே. அடுத்தது நம்ம லாஸ்ட் கிளாஸில் பெரியார் எக்ஸாம்பிள் ஞாபகம் இருக்கா அப்படியா உங்களுக்கு? ஓகே. பெரியார் வந்து மொராலிட்டியில் வருவாரா, எத்திக்கல் வருவாரா? ஓகே. அப்போ ஒரு ஆள் கண்டிப்பாக மாரலாக இருந்தால் மட்டும்தான் எத்திக்கலாக மாற முடியும்னு சொல்ல முடியாதுன்னு நான் சொல்ல புரிஞ்சா புரியல. நான் ஃபஸ்ட் தான் பார்த்தோம் எத்திக்கல் இஸ் ஆமாம், மொராலிட்டி இல்லைன்னா எம்டி நான் சொன்னாமல் இருக்கா சொல்லுங்க. அந்த ஊர் இருக்கான்னு சொன்னோம்ல. ஆனால் இப்போ பெரியார் யோசிச்சு பாருங்க. பெரியார் வந்து என்னது, அந்த ஊரோட சோஷியல் மொராலிட்டியை பார்த்தாரா, எத்திக்கலை பார்த்தாரா? ஒரு மொழியை வந்து அந்த மொழியோட சொசைட்டி கல்ச்சரை பார்க்கல. என்ன பண்ணுறாரு, இந்த மொழி வந்து எத்திக்கல் ஸ்டாண்டாக இருக்கான்னு தானே பார்க்குறாரு. அப்போ என்ன சொல்ல வரேன்னா, கண்டிப்பாக ஒரு ஆள் வந்து மாரலாக இருக்குன்னு அவசியம் இருக்கான்னு கேட்குறேன். இப்போ பெரியார் வந்து எத்திக்கலா, அவர் மாரலாக இருந்ததால் தான் வந்தார்னு அர்த்தமா? இல்லை இல்லை. என்ன சொல்ல வரேன்னா புரிஞ்சா உங்களுக்கு? ஓகே. அதுக்கு முன்னாடி இது புரிஞ்சா உங்களுக்கு? இப்போது மாரல் புரிஞ்சு போச்சா? மாரல் இஸ் சப்ஜெக்டிவ், இண்டிவிஜுவாலிட்டி. அந்த ஜாகிரபி சென்டருக்காக இருக்கலாமா? ஒரு ஆள் மாரலாக இருக்கிறான், எத்திக்கலாக இருக்க அவசியம் இருக்கா? இல்லை. அதே மாதிரி ஒரு ஆள் எத்திக்கலாக இருக்கிறான், மாரலாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் இன்னும் கொஞ்சம் பெரிய ஆளாக இருக்கலாம். நான் இந்த ஊரோட அடங்க மாட்டேன் இருக்கலாம். ஓகே, கரெக்டு பண்ணலாம். ஒரு ஆள் மாரலாகவும் இருக்கலாம், எத்திக்கலாகவும் அடுத்த லெவல் கூட போகலாம். ஒவ்வொன்றுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கும். இந்த எக்ஸாம்பிள் வச்சு கேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அப்போது ஒரு ஆள் மாரலாக இருக்கிறான்னா உங்களுக்கு சோஷியல் நார்ம்ஸ் தான் என்ன, சோஷியல் மொராலிட்டி எது, இன்ஸ்டியூஷன் மொராலிட்டி எது, கான்ஸ்டியூஷன் மொராலிட்டி எது, அந்த ரூல்ஸ்லாம் வச்சுக்கிட்டு எழுதிக்கலாம். எத்திக்ஸ் எழுதும்போது அந்த எழுதணும்ல செட் ஆஃப் பிரின்சிபல்ஸ். என்ன சொல்லி பார்க்கலாம்? நான் சொல்லுங்கள். எத்திக்ஸ் ஃபஸ்ட் கிளாஸில் ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருந்தேன். இதெல்லாம் வந்து யூனிவர்சல் பிரின்சிபல்ஸ். 5 பிரின்சிபல். செல்ஃப்லெஸ்னஸ், ட்ரூத்ஃபுல்னஸ், forgiveness, humble, compassion. ஸோ இதையும் கம்பேர் பண்ணிட்டு கேஸ் ஸ்டடி யூஸ் ஆகும். ஓகே. இப்போ வசதி என்ன சொன்னாங்கன்னா, ஒரு ஆள் வந்து மாரலாக இல்லாத போது எப்படி வந்து எத்திக்கலாக இருக்க முடியும் கேட்குறாங்க. அதுக்கு மாரல்னா என்ன மாரல்? இண்டிவிஜுவலாக சோஷியல் மாரலாக இருக்கலாமா? ராம்மோகன் இருக்கார்ல, யார் ராம்மோகன்? அவர் எத்திக்கல் ஸ்டாண்டர்டா மாரல் ஸ்டாண்டர்டா? எத்திக்கல் ஸ்டாண்டர்ட். ஏன் மாரல் வரமாட்டார் அவர்? சோஷியல் மாரல் அவருக்கு பிடிக்கல, அந்த சொசைட்டியோட சோஷியல் மாரலில் நிற்கல அவர். ஓகே. அப்போ யாரெல்லாம் வந்து சோஷியல் மாரலில் நிற்காமல் வெளியே வராங்களோ அவங்க ரிஃபார்மர் ஆகிடுவாங்க ரூல்ஸில். அப்போது நம்ம ஊரோட சோஷியல் மாரலை படிக்கிறது வேறு, அதை அடாப்ட் பண்ணிக்கிறது வேறு. நான் சோஷியல் மாரல் அடாப்ட் பண்ணிக்காமல் எத்திக்கல் பிரின்சிபல் என்ன பண்ணிக்கலாம், நான் அடாப்ட் பண்ணிக்க முடியும். இதுவும் ஸ்டாண்டர்ட் தான், இதுவும் ஸ்டாண்டர்ட் தான். ஸ்டாண்டர்ட்ஸை படிக்கிறதாலேயே அது நான் என்ன பண்ணிட்டேன்னு அர்த்தம் கிடையாது. அப்புறம் மாரல் ஸ்டாண்டர்டு என்னோட ஊரில் இருக்குது, ஆனால் அது எனக்கு தப்பு என்ன பண்ண முடியல, அதை நான் மாற்றாமல் பண்ண முடியும். ஓகே, யோசிங்களா? இப்போது மாரல் ஸ்டாண்டர்ட் வச்சுக்கலாம். மாரல் ஸ்டாண்டர்ட். இப்போது இந்தியன் கல்ச்சரை பொறுத்த வரைக்கும் லிவ் இன் ரிலேஷன்ஷிப் தப்பாக ரைட்டா? அப்போ லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ன்றது மாரல் ஸ்டாண்டர்டில் வராது, ஆனால் நம்ம பசங்க பண்ணலாம். ஓகே. அப்போ எத்திக்ஸ் ஸ்டாண்டர்டில் வந்துடும். உலகம் முழுக்க லிவிங் ஸ்டாண்டர்ட் வந்து ஒத்துக்கப்படுது. அப்போது மாரல் ஸ்டாண்டர்டில் வராத கூட பண்ணலாம், இதில் வந்துடலாம். புரிஞ்சுல? எது இந்த பாயிண்ட் சொல்கிறேன்னா, நான் ஃபஸ்ட்டு என்ன நினச்சிருப்போன்னா, கவனிங்கம்மா, மாராலிட்டியும் எத்திக்ஸும் ஃப்ரெண்ட்ஸ் நினச்சிருப்போம். கரெக்டாக மாரல் கிடைச்சா எத்திக்ஸ் மாதிரி நினச்சிருப்போம். ஆனால் அதே சமயத்தில் ஒரு ஊரில் இருக்கிற மக்கள் வந்து சில பேர் மாரலிட்டியை ஃபாலோ பண்ணுறாங்க, சில பேர் எத்திக்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க. கான்ஃப்ளிக்ட்டும் வர வாய்ப்பு இருக்குது. அப்போ ஒரு சொசைட்டியில் ஃப்ரிக்ஷன் உருவாகிறதும் டென்ஷன் உருவாகிறதும் இதனாலேயும் வரலாம். மாரல் எத்திக்ஸ் ரெண்டுத்தாலையும். அப்போ மாரல் எத்திக்ஸ் வந்து டிஃப்ரென்ஸால் கான்ஃப்ளிக்ட் வரலாம். அது இருக்கிறதால எத்திக்கல் நோக்கியும் போக முடியும். ரெண்டு பக்கம் வச்சுருக்கோம். கேஸ் ஸ்டடியில் ரெண்டு எதுவும் வைக்கணும். ஓகே. நீங்கள் முடிக்க எப்படி சொல்ல முடியுங்க? இந்த வார்த்தை ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இந்த வார்த்தைக்கு மீனிங் கேட்குறேன். இதுக்கு என்ன மீனிங் பார்க்கலாம்? எத்திக்ஸில் மட்டும் இல்லைங்க, எதுவுமே எழுதலைங்க. இதுக்கு என்னங்க வார்த்தைக்கு மீனிங்னா ரெக்குவயர்மெண்ட்ஸ். ஓகே. ரெக்குவயர்மெண்ட் ஆஃப் எத்திக்ஸ். ஓகே. அப்போ என்ன பார்த்தோம் நம்ம? டெலிபரேட் ஆக்ஷன் இஸ் தி டிட்டர்மினன்ட் ஆஃப் எத்திக்ஸ். இப்போ அதே மாதிரி இப்போ இதை நான் எழுதுகிறேன், மொராலிட்டி இஸ் தி டிட்டர்மினன்ட் ஆஃப் எத்திக்ஸ்னால் புரியுதா? இப்போ இந்த கொஸ்டினுக்கு வந்து ரெண்டு சிமிலர்னு சொல்லுமா, ஆப்போசிட் சொல்லணுமா? நீங்கள் சொல்லுங்கள்.
நீங்கள் சொல்லுங்கள். சும்மா சொல்லணும். ஏன்னா மொராலிட்டி தான் ரிட்டர்ன் ஆஃப் எத்திக்ஸ். அந்த ஊரில் மொராலிட்டி எப்படி இருக்கோ அதை பொறுத்து என்ன இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம். நீங்கள் நம்ம ஊர் கல்ச்சரை எடுத்துக்கிட்டு இப்போ வந்து இந்தியாவில் என்னது சத்தியமேவ ஜெயத்தே இருக்குது, உண்மையை பேசணும், அப்புறம் வந்து மற்றவங்க நல்லது பண்ணணும். இப்போ எல்லாமே இந்தியாவோட மொராலிட்டி இருக்குது. அதுதான் நம்ம எத்திக்ஸ் தான் போயிட்டுருக்கு. இப்போது வந்து இந்தியா ஏன் வந்து பீஸோட சிம்பிளாக இவ்வளோ உலகத்தில் இருக்குது காரணம்னா இந்தியாவில் மொராலிட்டி அதிகமாக இருக்குது, இந்தியனோட சோஷியல் மொராலிட்டி அதிகமாக இருக்குது. அதுதான் இந்தியாவோட கான்ஸ்டியூஷன் மொராலிட்டியாகவும் இருக்குது. அப்போ இந்தியாவுக்கு எத்திக்ஸ் வந்து கொஞ்சம் கிட்ட ஈஸியாக இருக்குது. அதேமாரி செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா ஒர்க் பண்ணுறவங்க லேபர் அதான் சொல்லுவாங்க என்டர்பிரினர்ஷிப் சொல்லுவாங்களே, ஒர்க் பண்ணுறதுன்றது முக்கியம் தானே. அப்போது அதில் பார்க்கும்போது இந்தியாவோட கல்ச்சரில் ஒர்க்கிங் இருக்காது, சாக்ரிஃபைஸ் தான் இருக்கும். நான் வந்து என்னோட இன்ட்ரெஸ்ட்டே ஒர்க் பண்ணுறது இருக்கிறத விட சாமி கும்பிட்றது சால்வேஷன் தான் இருக்கும். எல்லாத்தையும் திறந்துடுறேன், நான் ஃப்ரீயாக விட்டுறேன், சாக்ரிஃபைஸ் பண்ணுறதா இருக்குமே தவிர என்ன இருக்காது. அப்போது அந்த மொராலிட்டி நம்ம சொசைட்டியில் இல்லாத போது இதை அச்சீவ் பண்ண முடியாது. அப்போது இதில் என்ன இருக்குதோ அதை பொறுத்து தான் எத்திக்ஸையும் யோசிக்க முடியும். அப்போ எந்த இடத்துல வந்து ஃப்ரெண்ட்லியாக யூஸ் பண்ணணும் மொராலிட்டியை, எந்த இடத்துல ஆப்போசிட் யூஸ் பண்ணணும் தெரியும். அப்படியே அதுக்கு என்ன பண்ணி முடியா ப்ரிஃபரன்ஸ் ஒரு ஆளுக்கு மாறும் தானே, இண்டிவிஜுவலுக்கும் மாறும், சோஷியல் லெவலுக்கு மாறும் தானே. ஓகே, இதெல்லாம் வேல்யூன்னு சொல்லலாம். என்ன சொல்லலாம்? வேல்யூஸ். ஓகேவா? ஒவ்வொரு ஆளுக்கும் நம்ம சொன்னீங்க பிலீஃப் என்ன சொன்னீங்க. ஓகே, இப்போ எனக்கு வந்து ஒரு பொருள் இருக்குது. இப்போ அந்த பொருளாக இருக்கலாம், காசாக இருக்கலாம், எதோட இருக்கலாம். ஏதோ ஒரு பொருள் மேலே எனக்கு ஹை வேல்யூ இருக்குது அப்படின்னு அர்த்தம், ஹை ப்ரிஃபரன்ஸாக இருக்கலாம். அப்போ என்னோடய ப்ரிஃபரன்ஸ் வந்து சமூகத்துக்கு பிடிக்காமல் இருக்கலாம், எத்திக்கலுக்கும் பிடிக்காமல் இருக்கலாம். அது புரிஞ்சில்ல. ஏன்னா வேல்யூஸ்ன்றது ரொம்ப அதிகம். அதாவது சோஷியலுக்கான வேலையாகவும் இருக்கலாம், எத்திக்கல் வேலையாக கூட இருக்கலாம், என்னோடய செல்ஃப் வேலையாக கூட இருக்கலாம். புரிஞ்சில்ல. எது பெருசு அப்போ? வேல்யூஸ் பெருசு. இல்லை எல்லாமே வேல்யூஸ் தான், எல்லாமே வேல்யூஸ் தான். அதில் என்ன கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருந்துச்சுன்னா அது மொராலிட்டி சொல்லலாம், இல்லைன்னா எத்திக்கல் சொல்லலாம். புரிஞ்சில்ல. ஓகே, சொல்கிற ஏன் புரிஞ்சில்ல. ஒரு ஆளோட வேல்யூ வந்து கண்டிப்பாக மாரலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, எத்திக்கலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு ஆளோட வேல்யூ வந்து எத்திக்கலாகவும் இருக்கலாம், மாரலாகவும் இருக்கலாம், இல்லை மாரல் மட்டுமே இருக்கலாம், எத்திக்கலாகவும் இருக்கலாம். புரிஞ்சில்ல. ஏன்னா வேல்யூ எல்லா வேல்யூ வந்துடும், செல்ஃப் வேல்யூ வந்துடும், சொசைட்டி வேல்யூ வந்துடும், எத்திக்கல் வேல்யூ வந்துடும், எல்லாமே வந்துடும். ஓகே, அப்போ எல்லா வேல்யூ சொல்ல முடியாது, சொல்ல முடியாதுல்ல. எல்லா வேல்யூவுமே சூப்பர் சொல்ல முடியாதுல்ல. அப்போ ஏதாவது வேல்யூ சூப்பர் சொல்லணும்னா அட்லீஸ்ட் என்ன இருக்கணும், ஒன்று எத்திக்கல் வேல்யூவாக இருக்கணும், இல்லைன்னா மாரல் வேல்யூவாக இருக்கணும். மாரல் வேல்யூவாக அவன் மாரல் வேல்யூ ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் அது சப்ஜெக்டிவாக இருக்கும், அந்த சொசைட்டி பேஸ்டு இருக்கும். எத்திக்கல் வேல்யூவாக இருந்துச்சுன்னா ஸ்டாண்டர்டாக இருக்கும், யூனிவர்சலாக இருக்கும், எஸ்டாப்ளிஷ்டாக இருக்கும். ஒன்று சொல்லி பார்க்கலாம், எத்திக்கல் வேல்யூ சொல்லி பார்க்கலாம். ட்ரூத்ஃபுல்னஸ் வேறு அதெல்லாம். மாரல் சொல்லி பார்க்கலாம், இந்தியோட மாரல் வேல்யூஸ். பீஸ். சரி, அடுத்து என்ன சொன்னீங்க? நீங்கள் சொல்லுங்கள். இந்தியாவோட மாரல் வேல்யூஸ் தான் சொல்லுங்கள். மாரல்ன்றது இண்டிவிஜுவலாகவும் இருக்கலாம், சொசைட்டியாகவும் இருக்கலாம், கான்ஸ்டியூஷனாகவும் இருக்கலாம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கா, அது ஒரு மொராலிட்டி. இந்த மொராலிட்டி கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டி. நீங்கள் மொராலிட்டின்னு படித்தாலே அது ஸ்டாண்டர்ட் தான், அது இண்டிவிஜுவலாக இருக்கும். நம்ம கான்ஸ்டியூஷனில் இருக்கிறது கண்டிப்பாக வேறு கான்ஸ்டியூஷன் அவசியம் கிடையாது. புரிஞ்சுல. அதேமாதிரி நான் ட்ராயிங் வரைகிறேன்னா வரையலாம்ல, இது மாரலு எத்திக்ஸ் வரையலாம்ல. மாரலுக்கும் எத்திக்ஸ் சிமிலாரிட்டி இருக்கா கேட்டால் இருக்குது தானே. ஒரு எத்திக்ஸ் இருக்கும், அதில் ஏதோ ஒரு மாரல் வேலை பண்ணலாம், நான் உருவாக்கிக்கலாம். என்ன சொல்கிற புரிச்சா புரியலையா? அதாவது இப்போ நம்ம ஊரில் மாரல் இருக்குனாலே ஏதோ ஒரு இது நல்ல ஒன்று இருக்குன்னு தான் அர்த்தம். அப்போ அது கண்டிப்பாக இதுக்கு சம்மந்தமாக இருக்கலாம், இதுக்கு சம்மந்தமாக இருக்கலாம். நம்ம என்ன படிச்சுட்டு இருக்கோம், எப்படி வந்து எத்திக்கல் ஸ்டாண்டர்டுக்கும் மொராலிட்டிக்கு என்ன கனெக்ஷனு, எத்திக்ஸும் சொல்லிட்டு அடுத்து எத்திக்ஸும் வேல்யூஸ் தான் என்ன, வேல்யூஸ் தான் அதிகம், அதில் ஒன்று தான் என்ன எத்திக்கல் வேல்யூஸ். அதுக்கப்புறம் எத்திக்ஸ் சோஷியல் நார்ம்ஸ் தான் என்ன, எத்திக்ஸும் ரிலீஜன் தான் என்ன, எத்திக்ஸ்க்கும் லா என்ன. இப்போது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ரிலீஜியஸ் ரூல்ஸ் இருக்குல்ல, எத்திக்கல் ரூல்ஸ் இருக்குல்ல, எத்திக்கல் ரூல்ஸும் ரிலீஜியஸ் ரூல்ஸும் ஒன்று தான். ஒரு 3 பாயிண்ட்டு ஃபேவரபிளாக எடுத்துங்க. எத்திக்கல் ரூல்ஸ் வேறு, இது வேறு, ஒரு 3 பாயிண்ட் ஃபேவரபிளாக எடுங்க. வேறுன்னு சொல்லிட்டீங்க, அதுக்கு உங்களுக்கு ஃபேவரபிள் ஆர்கியூமெண்ட் கொடுங்க. நீங்கள் எக்ஸாம்பிள் தரலாம், இல்லை டேர்ம் சொல்லலாம். இந்த பாருங்கள், இல்லை இருக்க பாருங்கள், இல்லை பாருங்கள், 2 சிமிலாரிட்டின்னு 3 சொல்லணும், இல்லைன்னு 3 சொல்லணும். சரி, அதுக்கு முன்னாடி இங்கே நான் சொன்னேன்ல சோஷியல் நார்ம்ஸ் சொன்னாங்கல்ல,
சோஷியல் நார்ம்ஸ் வேறு, எத்திக்ஸ் வேறு உங்களுக்கு தெரியுதா? எப்படி தெரியும் சொல்லு, பேசுறது புரிஞ்சுதா? சோஷியல் நார்ம்ஸ் வேறு, எத்திக்ஸ் வேறு, கன்ஃபார்மா? அதில் ஒரு பாட்டாக கொடுத்துருக்கேன். ஒரு பார்ட்டாக கூட இருக்கட்டுங்க. ஸோ ஓகே, டிஃப்ரென்ஸ் இருக்கா, டிஃப்ரென்ஸ் இல்லையா? என்ன டிஃப்ரென்ஸ் கேட்குறேன்? சோஷியல் நார்ம்ஸ்னால் அங்கே இருக்கிற மக்கள் மட்டும்தான் ஒரு சில பேர் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. இல்லை, சோஷியல் நார்ம்ஸ் ஆர் மோட்டிவேட்டட் பை, இப்போ எக்ஸாம்பிள் எத்திக்கல் வேல்யூஸ் ஆர் மோட்டிவேட்டட் பை எஸ்டாப்ளிஷ் ஸ்டாண்டர்ட்ஸ். சோஷியல் நார்ம்ஸ் ஆர் ட்ரூ. அதே மாதிரி சோஷியல் நார்ம்ஸ் ஆர் மோட்டிவேட்டட் பை கல்ச்சர். பீப்புள் சொல்லலாம், கரெக்டு தான். இண்டிவிஜுவலோட பீப்புள் சொல்லலாம். தேர் ஓன் கல்ச்சர், ஓன் ட்ரெடிஷன் வச்சுல மோட்டிவேஷன் வச்சு தான் முடிவு பண்ண முடியும். அந்த மாதிரி நீங்கன்னா இப்போது நான் கொடுத்த ஒர்க் இருக்குல்ல, ரிலீஜியஸ் மோட்டிவேஷன் என்ன, எத்திக்ஸ் மோட்டிவேஷன் என்ன அப்படி யோசிச்சிங்கன்னா சிமிலாரிட்டிஸ் வரும். அதே ரிலீஜியஸ் மோட்டிவேஷனை ஆப்போசிட்டாக வச்சிங்கன்னா ஆப்போசிட்டாக கிடைக்கும். ட்ரை பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் தான் சொல்கிறேன். சோஷியல் நார்ம்ஸும் சோஷியல் மொராலிட்டி ஒன்றா எப்படி ஒன்று சொல்கிறீங்க சொல்லுங்கள். ட்ரை செய்ய டைம் ஆச்சு சொல்லுங்கள். இங்கே எஸ் போட்டிருக்கு ஒன்று. அடுத்து நார்ம்ஸ்னால் ரூல்ஸு. மொராலிட்டினாலும் ரூல்ஸு. அதனால் ஓகே சூப்பர். ஓகே, நார்ம்ஸ்னால் ரூல்ஸு, மாரல்ஸ்னால் ஸ்டாண்டர்ட் ரூல்ஸ் தானே. எதுக்கு எத்து ரெண்டும் சேமா? சோஷியல் நார்ம்ஸ் எப்படினா இருக்கலாம். நீ கல்யாணம் பண்ணிக்கூடாது கூட இருக்கலாம், படிக்கூடாது கூட இருக்கலாம். ஆனால் அது மொராலிட்டியில் வருதா? வராதில்ல. அப்போ சோஷியல் நிறைய நார்ம்ஸ் இருக்கும். அந்த நிறைய நார்ம்ஸ்க்குள்ள சில சோஷியல் மொராலிட்டியோட மாறலாம். புரிஞ்சு சில டிஃப்ரென்ஸ் தெரியுதுல்ல? ஓகே, அப்போ எது கொஞ்சம் பக்கத்தில் இருக்குது டுவர்ட்ஸ் எத்திக்ஸ்? மொராலிட்டி இருக்குல்ல, அது தேவையில்லை. இப்போ எத்திக்ஸ் இஸ் மோட்டிவேட்டட் பை, எத்திக்ஸ் நம்ம எத்திக்ஸ் நோக்கி போகிறனாலே நம்மளோட ஆசை என்னென்னா யூனிவர்சல் பிரின்சிபல் அச்சீவ் பண்ண ஆசை. அந்த மாதிரி நம்ம சோஷியல் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறோம், சோஷியல் நார்ம்ஸை ஃபாலோ பண்ணுறோன்னா நம்மளோட எய்ம் என்னது? சொசைட்டியில் கெத்த வரணும்னு ஆசைப்படுறோம். ஒவ்வொன்றுக்கும் மோட்டிவேஷன் ஆகுது, மாறுது. ட்ரெடிஷன்ஸ், கல்ச்சர், எங்கள் லாங்குவேஜ், அதை வச்சு நான் படிக்கிறேன்னா நான் சோஷியல் நார்ம்ஸை ஃபாலோ பண்ணுறதா இருக்கலாம், இல்லை சோஷியல் மொராலிட்டியோட இருக்கலாம். ஓகே, அந்த மாதிரி ரிலீஜனுக்கும் எத்திக்ஸ்க்கும் என்ன சிமிலாரிட்டிஸ், என்ன டிஃப்ரென்சஸ்? அதுக்கு முன்னாடி கொஸ்டின் இருக்குவா? என்ன படித்தோம்? சோஷியல் நார்ம்ஸ் படித்தோம். அதுக்கு முன்னாடி படித்தோம் வச்சுக்கலாம். சோஷியல் நார்ம்ஸ் ஆர் தி நார்மேட்டிவ் சயின்ஸ். ட்ரூ ஃபால்ஸ்? ஃபால்ஸ். சோஷியல் நார்ம்ஸ் உருவானதுக்கு ஒரு ஃபிலாசபராக உருவாயிருக்கும், கல்ச்சரால் உருவாயிருக்கும். புரிஞ்சுல? நான் சொல்கிறேன். சோஷியல் நார்ம்ஸ் ஆர் சொல்லலாம். சோஷியல் நார்ம்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் நார்மேட்டிவ் திங்கிங்கா, கல்ச்சுரல் திங்கிங்கா? மீனிங் புரிஞ்சுல? ஓகே. சோஷியல் நார்ம்ஸ், எத்திக்ஸ் எது ரேஷ்னாலிட்டி? எத்திக்ஸ் தான் ரேஷ்னாலிட்டி. இது ரேஷ்னலாக இருக்கணும் அவசியம் கிடையாது. கல்ச்சுரல் ப்ராக்டிஸ் கண்டிப்பாக என்ன வரும்? மே ஆர் மே நாட் இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக எத்திக்ஸ்ன்றது கிரிட்டிக்கல் திங்கிங் தான். ஓகே. சோஷியல் நார்ம்ஸ் ஹேஸ் யூனிவர்சல் ஸ்டாண்டர்ட். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ஃபால்ஸ். சோஷியல் நார்ம்ஸ் ஆர் சப்ஜெக்டிவ் திங்கிங். எக்ஸாம்பிள் கொஸ்டின் தராங்க, ரிலீஜன் அண்ட் எத்திக்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ்னு கொடுத்துட்றாங்க. ரெண்டுத்துலையும் பயங்கர இன்ஃப்ளூயன்ஸ் சொல்லிட்டாங்க. அப்போ 5 பாயிண்ட் எடுக்கணும். உங்கள் பாயிண்ட் யூனிக்காக இருக்கணும். சூப்பர் இல்லை, கரெக்டுன்னு சொல்லணும். அதுக்கு எக்ஸாம்பிள் தரலாம், நீங்கள் கோட் பண்ணலாம், என்ன பண்ணலாம், நீங்கள் டேர்ம்ஸ் பேர் கொடுத்து சொல்லிடலாம். ஓகே, யார் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு சொசைட்டியோட எவல்யூஷன் பார்த்தோன்னா இப்படி தான் இருக்கும். சொசைட்டி இருக்கா, தனக்கான சோஷியல் நார்ம்ஸ் உருவாக்கிட்டே இருக்கும். அது ஆட்டோமேட்டிக் என்ன உருவாக்கலாம்? ரிலிஜன் பார்த்தோன்னா ரிலிஜன்லேருந்து கூட எத்திக்ஸ் உருவாக்கலாம். புரிஞ்சுக்கல? ரிலிஜனோட மெயின் வேலையும் லிபரேட் பண்ணுறது தான் ஹியூமனை. எத்திக்ஸோட வேலையும் லிபரேட் பண்ணுறது தான். படித்தோம்ல, நிர்வாணான்னு படித்த ஞாபகம் இருக்கா? ரிலிஜியஸோட வேலையும் நிர்வாணா தான், இதுவும் விஸ்டம் தான். எதுனா அது விஸ்டம் தான். ஓகே, என்ன டிஃப்ரென்ஸ்னால் ரிலிஜன் சோல் தான் அது முக்கியம். சோலை லிபரேட் பண்ணு. அதாவது ரிலீஜியஸ் சொல்கிற எல்லா பாயிண்ட்டுமே அப்ளிகபிள் ஃபார் சோல். எத்திக்ஸ் அப்ளிகேஷன் ஆஃப் மைண்டு. ஓகே, அப்போது ரிலீஜன் என்ன சொல்லணும்னா உன்னோட சோலை ப்யூரிஃபை பண்ணு, அப்புறம் லிபரேட் பண்ணுன்னு சொல்லணும். எத்திக்ஸ் என்ன சொல்லணும்னா உன்னோட மைண்டை அப்ளை பண்ணி, கிரிட்டிக்கல் லாஜிக்காக அப்ளை பண்ணி உண்மையை கண்டுபிடிச்சி அதை சொல்லணும்.
ரெண்டு பேரோட எய்ம் என்னன்னா இது விஸ்டம் சால்வேஷன் தான், விர்ச்சுவஸ் லைஃப் தான். லைஃப்பை வந்து பீஸ்ஃபுல்லாக வாழ்றது ரெண்டுத்தோட எய்மும். ஆனால் வந்து அந்த வே வந்து டிஃப்ரெண்ட். அப்போது ரிலீஜனில் இருக்கிறது கண்டிப்பாக இருக்கணும் அவசியம் கிடையாது, நெகட்டிவாக இருக்கணும் அவசியம் கிடையாது, பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம். பாசிட்டிவ் பார்க்கலாம். நம்ம இந்தியாவோட ரிலீஜனில் இருக்கிற சில பாசிட்டிவ்ஸ் எத்திக்ஸ்க்கு ஈஸியாக இருக்குது. ட்ரூத்ஃபுல்னஸ், அப்புறம் பீஸ்ஃபுல், வேறு நான் வயலன்ஸ், ஓகே, ரெஸ்பெக்டிங் அதர்ஸ், இதெல்லாம் இருக்குல்ல. அட் தி சேம் டைம் ரிலீஜன் கண்டிப்பாக எத்திக்ஸ்க்கு ஃப்ரெண்டாக இருக்கணும் அவசியம் கிடையாது, ரிலீஜனாக இருக்கணும், ஆப்போசிட்டாக இருக்கும். கரெக்டாக? எக்ஸாம்பிள் சபரிமலா இஷ்யூவில் உமனோட ரைட்ஸ் என்ன ஆகுது? ஆமாம், என்ன ஆகுது? கோபாக்கு டிஸ்கிரிமினேட் பண்ணப்படுது. அப்போ எத்திக்கல் ஸ்டாண்டர்டில் வரல. ஓகே, இப்போ நான் எழுதுகிறேன். எது வந்து எத்திக்ஸ்க்கு ரொம்ப ரேட் சொல்லுங்க பார்க்கலாம். மொராலிட்டி. ஒன்று வந்து கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டி, இன்னொன்று வந்து சோஷியல் மொராலிட்டி. எது ஓரளவுக்கு எத்திக்ஸ் கிட்ட? கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டியில். அப்போது ஒரு சொசைட்டியில் சோஷியல் மொராலிட்டியும் கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டியும் எப்பயுமே இருக்காது, சினோனமஸாக இருக்கணும் அவசியம் கிடையாது. இல்லை, ஆப்போசிட்டாக போகலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் சபரிமலா கேஸ் சொல்லலாம், நிறைய கேஸ் சொல்லலாம். ஓகே, இது ரெண்டில் லிபரல் வேல்யூஸ் எதில் இருக்கும்? கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டி இல்லையா, சோஷியல் மொராலிட்டியில்? லிபரல் வேல்யூஸ். கான்ஸ்டியூஷன் தான் லிபரல் வேல்யூஸ் வரும், ரைட் டு லைஃப், ரைட் டு லிபர்ட்டிலாம். அப்போ எத்திக்ஸோ கான்ஸ்டியூஷன் மொராலிட்டி எல்லாமே லிபரல் வேல்யூஸ் பற்றி பேச ட்ரை பண்ணும். ஆனால் சோஷியல் மொராலிட்டி லிபரல் வேல்யூஸை வராது. அதனால தான் என்ன வரும்? கான்ட்ரடிக்ஷனாக வரும். இப்போ நான் சில டேர்ம்ஸ் சொல்கிறேன், அந்த டேர்ம்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேவா? ஆமாம், எத்திக்ஸ்க்கு இப்படி போட்டுங்களேன், எத்திக்ஸ் போட்டுருங்க, அடுத்து வந்து ரிலிஜன் போட்டுருங்க. ஓகேவா? போட்டுட்டு நான் சொல்கிற டேர்ம்ஸை வந்து எத்திக்ஸில் அப்ளை பண்ணி பாருங்கள், ரிலிஜன் அப்ளை பண்ணி பாருங்கள், ஆன்சர் எடுத்துக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து டிஃபைன் பண்ணுங்க, டெஃபினேஷன் ஆஃப் எத்திக்ஸ், டெஃபினேஷன் ஆஃப் ரிலிஜன். ரெண்டாவது வந்து அதோட கோட் எப்படி இருக்கும், கோட். ஓகே, அடுத்து கவர்ன் புரியுதுல, அதாவது எத்திக்ஸ் இஸ் கவர்ன்டு பை, ரிலிஜன் இஸ் கவர்ன்டு பை, அதை ட்ரை பண்ணு. அடுத்து ஒருவேளை வயலேட் பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணிட்டீங்கன்னா, எத்திக்ஸ் வயலேட் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும், ரிலிஜன் வயலேட் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும். அடுத்து ஒரு டைப் சொல்லி பார்க்கலாம், அதோட டைப் ரிட்டனா அன்ரிட்டனா அதை பற்றி. அடுத்து வந்து மேக்கர்ஸ், யார்? மேக்கர்ஸ். அடுத்து அதோட அப்ளிகேஷன், அடுத்து அதோட அப்ஜெக்டிவ், அதாவது கோல் அர்த்தம். அடுத்து பைண்டிங்காக இல்லையா அது, அடுத்து அதோட கேரக்டர். எதுவும் பார்க்கலாம். புரிஞ்சுல? டிஃபைன் பண்ணுங்க, ரெண்டுத்தோட கோடு என்ன, அப்புறம் அது யார் கவர் பண்ணுறா, வயலேட் பண்ண என்ன ஆகும், அது எப்படி என்ன மாதிரி டைப் அது, அடுத்து அதோட மேக்கர் யார், அதோட அப்ளிகேஷன் என்ன, அதோட கோல் என்ன, பைண்டிங்காக இல்லையா, அவ்வளோதானே, அதோட கேரக்டர் என்ன, ட்ரை பண்ணி பார்க்கலாம். டிஃபைன் பண்ணிட்டீங்களா? எத்திக்ஸ் கூட செட் ஆஃப் பிரின்சிபல்ஸ் தான், இதுவும் செட் ஆஃப் என்ன பண்ணலாம் சொல்லுங்க. நான் என்ன பேசணும் புரிஞ்சா? இங்கே செட் ஆஃப் பிரின்சிபல்ஸ் சொல்லல, இங்கே என்ன போட்டிருக்கீங்க? இல்லை சொல்லுங்க. அது நீங்கள் என்ன இருக்குன்னு சொல்லுங்க. எத்திக்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ்ட் ஸ்டாண்டர்ட் இருக்கீங்களா? இது வந்து ரிலீஜன்ன்றது இண்டிவிஜுவல் ஸ்டாண்டர்டா இல்லை சொசைட்டி ஸ்டாண்டர்டா? ரிலீஜன்ன்றது சோஷியல் ஸ்டாண்டர்டா இண்டிவிஜுவல் ஸ்டாண்டர்டா? இண்டிவிஜுவல் வருமா? ஒவ்வொரு ஆளுக்கு ஏற்ற மாதிரி ரிலீஜன் மாற்றினா ரிலீஜன் விடுமா நம்மள? தானே. ஓகே கரெக்டு தான். ரெண்டுமே எனக்கு தெரிஞ்ச வேண்டியது என்னென்னா, ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் என்ன அர்த்தம்னா அதோட வேலை என்ன தெரிஞ்சுக்கலாம். எத்திக்ஸோட மெயின் வேலை என்னென்னா அது டு கண்டக்ட் ஹியூமன் பிஹேவியர் தான். இது ஹியூமன் பிஹேவியர் தான். இது செட் ஆஃப் ரூல்ஸ் தான். செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சுக்கலாம். அடுத்து என்ன சொன்னேன், கோட்னா ஒரு ரூல்ஸ் இருக்குது, அதை நீ ஒபே பண்ணணுமா இல்லை கன்ஃபார்ம் பண்ணணுமா கேட்டால் கன்ஃபார்ம் பண்ணணும். ரிலீஜனை கன்ஃபார்ம் பண்ணணும். கரெக்டாக? ரிலீஜன் என்ன பண்ணணும்? எத்திக்னாலும் கன்ஃபார்ம் தான் பண்ணணும். லாஸ்ட்னா மட்டும்தான் ஒபே பண்ணணும். புரிஞ்சா? லாஸ்ட்னா மட்டும்தான் ஒபே பண்ணணும். எத்திக்ஸ்னாலும் கன்ஃபார்ம் தான் பண்ணணும். அது வந்து ஒரு செட் ஆஃப் கோல்ஸ் தான், நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். அடுத்து அது கவர்னன்ஸா? யார் கவர்ன் பண்ணுவா? எத்திக்ஸ் யார் கவர்ன் பண்ணுவா? எத்திக்ஸ் யார் கவர்ன் பண்ணுவா? என்ன சொல்ல புரியல, பேச புரியல. புரியுவாங்களே, கவர்ன் பண்ண அது யார் உருவாக்கலாம் கேட்டாலும் கவர்ன் பண்ண கேட்டால் யார் கவர்ன் பண்ணுவாங்க? இறந்து போயிட்டாங்க, வேற யாரும் சொல்லுங்க. எல்லா ஹியூமன்ஸும் எத்திக்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்களா?
கரெக்டாக படித்து வச்சு சொல்லுமா ஏதாவது. சில ஆர்கனைசேஷன்ஸ் எத்திக்ஸ்ன்றது ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் இருக்குது, மெடிக்கல் எத்திக்ஸ் இருக்குது. அப்போ எத்திக்ஸ்க்கு அந்தந்த இன்ஸ்டியூஷன் ஏற்றவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்துக்கலாம். ஓகே ஓகே அதை அப்போ அதையும் கவர் பண்ணுறாங்க. அதுக்கு என்ன இருக்கலாம், மெடிக்கல் எத்திக்ஸ்னால் மெடிக்கல் எத்திக்ஸ்க்கு ஏற்ற இன்ஸ்டியூஷன் இருக்கும், அது என்ன பண்ணிக்கும் கவர் பண்ணிக்கும். ரிலீஜனை சொசைட்டி தான் பார்த்துக்கும். அடுத்து வயல் பண்ண என்ன பண்ணுவாங்க எத்திக்ஸில், பரிசுமே கிடையாது, நீ ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ஃபாலோ பண்ண தேவையில்லை, நீங்கள் இருக்கீங்க வேலை இருக்கீங்களா. இல்லை அவங்களுக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ஷன் வரலாம். சரி ஓகே. ரிலீஜனில் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. அதான் என்ன பனிஷ்மெண்ட் கேட்குறேன், வயலேஷன் தான் பண்ண பனிஷ்மெண்ட் கேட்பாங்க. ரிலிஜனுக்கு இது பண்ணி ரிலீஜனை விட்டு வெளியே தருவாங்களா. அந்த நாம்ஸ் என்ன சொல்லுதோ ஏதோ ஒன்று சோஷியல் எலினேஷன், எக்ஸ்க்ளூஷன். டைப் என்ன அர்த்தம், ரிட்டனா இல்லை அன்ரிட்டனா, அது ஒரு தெரியும் இல்லை. ஓகே அடுத்து மேக்கர்ஸ் மேக்கர்ஸ் யார் இருப்பாங்க, அங்கே தான் இப்போ தான் ஃபிலாசபர்ஸ் வருவாங்க, இங்கே யார் வருவாங்க, எவல்யூஷன் தான். எவல்யூஷன் வழி தான் வரும் ரிலீஜன், ஏன்னா சோஷியல் நாம்ஸ் தானே, சொசைட்டி உருவாக்குறது தான் அது. அடுத்து அப்ளிகேஷன். அப்ளிகேஷன் என்ன அர்த்தம், இது யூனிவர்சல் அப்ளிகேஷன், இது சொசைட்டியோட சொசைட்டி அப்ளிகேஷன். ஓகே அடுத்து அப்ஜெக்டிவ் கோல். அப்ஜெக்டிவ் கோல் என்னது. ஓகே இதில் அக்செப்ட் தி சோஷியல் ஸ்டாண்டர்ட்ஸ் இல்லை சோஷியலோட பீஸ் ப்ராஸ்பரிட்டி. இதை விட்டுருங்க, இது உங்களுக்கு தெரியும். இதே டெஃபினேஷனில் எத்திக்ஸ்க்கும் லாஸ்க்கும் கொடுங்க பார்க்கலாம். எத்திக்ஸ் லாஸ் எது ஈஸியாக இருந்துச்சு, ரிலீஜனும் அது எது ஈஸியாக இருந்துச்சா, இது ஈஸியாக இருந்துச்சா, லாஸியாக இருந்துச்சுல. அதாவது அது விஷயம் கிடையாது, யாரும் எழுதிருக்கலாம். இப்போ நீங்கள் சொல்ல வேண்டியது என்னென்னா, லா இருக்கா, எத்திக்ஸ் இருக்குது. ஓகே இப்போது இந்தியாவில் ஒருத்தர் இருக்கான்னா அவனுக்கு எதை ஃபாலோ பண்ணுறது ஈஸி, லாவா எத்திக்ஸா, என்ன காரணம் சொல்லுங்கள். இல்லைன்னா ஒரு ஆள் இருக்கானா அவன் வந்து லாவை ஃபாலோ பண்ண ஆசைப்படுவானா, எத்திக்ஸ் ஃபாலோ பண்ண ஆசைப்படுவானா, என்ன காரணம். இப்போ நம்ம கண்ட்ரியில் ஃபாலோ பண்ணலாம் பனிஷ்மெண்ட் கிடைக்கும். கரெக்டு, பனிஷ்மெண்ட் கிடைக்கும், அதில் பனிஷ்மெண்ட் கிடைக்காது. ஓகே இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு லேடி இருக்காங்க, ஓகே அவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கும் போது குழந்தை பிறந்தா இறந்துருவாங்க, அவள் கண்டிப்பாக அபார்ஷன் தான் பண்ணி ஆகணும். ஓகே ஆனால் இந்த ஸ்டேட் என்ன சொல்லிடுச்சுன்னா, ஸ்டேட் என்னது கவர்மெண்ட், அவங்க ஊரில் அபார்ஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த ஸ்டேட்டோட ரூல்ஸ் என்னதுன்னா அபார்ஷன் தப்புன்னு சொல்லிட்டான். இந்த லேடி ஹாஸ்பிட்டல் வராங்க, லேடி எங்கே வராங்க, இப்போ நீங்கள் டாக்டர் தான் டாக்டர். ஓகே இப்போது எத்திக்கலான்னு என்ன பண்ணணும், நீ ஒரு லைஃப்பை காப்பாற்றணும். அப்போ அந்த உமனை காப்பாற்றுறது என்னோட வேலை. டாக்டரோட வேலை என்ன, வர பேஷண்ட்டை பார்த்து மருந்துலாம் போட்டு. டாக்டரோட மெயின் எத்திக்ஸ் என்னது, மெடிக்கல் எத்திக்ஸ் ஃபாலோ பண்ணணும். அதான் எத்திக்ஸ் என்னது, லைஃப்பை காப்பாற்றுறது தான் மெயின் எய்ம். அப்போ அந்த உமனை காப்பாற்றணுமா அபார்ஷன் பண்ணணுமா, உமனை காப்பாற்றுறதுக்கு அபார்ஷன் பண்ணணும். ஓகே இப்போது அந்த டாக்டர் இருக்கிற ஊரில் ஸ்டேட்டாக சொல்கிறாங்க சொல்லிட்டாங்க. இப்போ அந்த டாக்டர் என்ன எதை ஃபாலோ பண்ணணும், லாவியா எத்திக்ஸியா, அப்படி ஒன்று. மோஸ்ட்லி டாக்டர் எதை ஃபாலோ பண்ணுவார், லாவியா எத்திக்ஸியா, எத்திக்ஸ் ஃபாலோ பண்ணணும். ஆனால் எதை ஃபாலோ பண்ணுவார் மோஸ்ட்லி, ஏன் லா ஃபாலோ பண்ணுவாருன்னா, லா ஃபாலோ பண்ணலைன்னா பனிஷ்மெண்ட் ஆகிடும். என்ன ஆகிடும், ஆமாம். இப்போ எக்ஸாம்பிள் டாக்டர் இருக்காரு, அடிப்பட்டவன் வரான், அடிப்பட்டு வரவனை செக் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டாக்குமெண்டேஷன் கேட்பாங்க, கேட்க மாட்டாங்களா. ஏன் கேட்பாங்கன்னா அது லா படி இருக்கா செக் பண்ணிப்பாங்க. அடிப்பட்டுருக்குன்னு சொல்லி தான் செக் பண்ணணும். அப்போ கண்டிப்பாக எத்திக்கலால் ஒரு டாக்டர் என்ன பண்ணுறாரு, பண்ண முடியல. அப்போ லா என்ன பண்ணுது, எத்திக்ஸ்க்கு அப்போஸ் தான் இருக்குல்ல. அப்போ இங்கே இப்போ இவங்க விட்டாச்சு தானே, இறந்துருவாங்க தானே. அப்போது என்ன விஷயம்னா இது தெரியுதுல்ல. அப்போ லா ஒன்று சொல்லுதுன்னா கண்டிப்பாக எத்திக்கும் அது சொல்ல அவசியம் கிடையாது, ஆப்போசிட்டாக வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன பண்ணுன்றதா ஆன்சராக கேட்பாங்க. அப்போ இதுக்கு வந்து மோஸ்ட்லி என்ன பண்ணணும்னா, இதில் எது கரெக்டு, உயிர் காப்பாற்றுறது கரெக்டாக, லா ஃபாலோ பண்ணது கரெக்டாக, உயிர் காப்பாற்ற கரெக்டு. ஓகேவா, இப்போ எல்லாருக்குமே இது தெரியும், உயிர் காப்பாற்று தான் கரெக்டு, அதுக்கு நீங்கள் ஆன்சர் எடுக்கணும். அதுக்கு எப்படி ஆன்சர் எழுதுவீங்க தான் கொஸ்டின்னு. ஓகே அப்போ என்ன பண்ணுவோன்னா, நீங்கள் என்ன பண்ணணுன்னா ரைட் டு லைஃப் தான் முக்கியம். ஓகே நான் இப்போ வந்து லைஃப்பை வந்து காப்பாற்றலைன்னா, நான் லாவை ஃபாலோ பண்ணிவிட்டு விட்டுனா கூட ஒரு நாள் இறந்துட்டாங்கன்னா கடைசி அடுத்த நாள் என்ன இருக்கும், கஷ்டமாக இருக்கும். என்ன இருக்கும்,
கஷ்டமாக இருக்கும். ஐ ஃபீல் கில்ட்டி, I feel அந்த கில்ட்டியாக லைஃப் முழுக்க வரும். ஓகே, அப்படி சொல்லலாம். இல்லைன்னா லா இருக்குல்ல, லாவோட மெயின் எய்மே டு கவர்ன் தி சொசைட்டி, கவர்ன் தி society. அப்போ சொசைட்டியை கவர்ன் பண்ணுறது வழியாக எல்லா மக்களோட லைஃப்பை பாதுகாக்கிறது ஒரு எய்மு. அப்போ லா அதை பண்ணியிருக்கணும். அப்போ லா அந்த டியூட்டி பண்ணாதால நான் அதை பண்ணுறேன்னு சொல்லலாம் ரூல்ஸில். அப்போ லாஜிக்கலாக நீங்கள் என்ன பண்ணுவோம், நீங்கள் எழுத ஒவ்வொரு வார்த்தையும் கிரிட்டிக்கலாக அனலைஸ் பண்ணி வேலை கொண்டு வந்துடணும், சொல்யூஷன் கொண்டு வந்துடணும். உங்களோட பாயிண்ட் எதுவோ அதை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு என்ன வந்துடணும், அதுக்கேற்ற மாதிரி கிரிட்டிக்கலாக ஒரு வார்த்தை இருக்கணும். அதாவது ஐ வாண்ட் டு சேவ் லைஃப். இப்போ எனக்கு எதுக்கு மேட்சாக இருக்குன்னா எத்திக்ஸ்க்கு மேட்சாக தான் இருக்குது, கரெக்டாக. அப்போ எனக்கு இதில் எது ஆப்போசிட்டாக இருந்துச்சு, லா ஆப்போசிட்டாக இருந்துச்சா, அப்போ நான் மாற்றிப்பேன். நான் லா வந்து வயலேட்லாம் பண்ணல. லாவோட மெயின் எய்மே டு சேஃப்கார்டு தி பீப்புள். சேஃப்கார்டு தி பீப்புள்னா சேஃப்கார்டு சொசைட்டி அப்படின்னா லைஃப்பை பார்த்துக்கிட்டான். அப்போ இதனோட வேலை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இது நான் பண்ணால் தான் என்னால் என்ன பண்ண முடியும், ஆமாம், டிக்னிட்டியாக வாழ முடியும், அப்படி இருக்க முடியும். ஓகே, அப்புறம் இப்படி எழுதலாம். மோஸ்ட்லி எல்லா ஸ்டேட்லேயுமே ஒரு 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 இறப்பு வந்ததுக்கப்புறம் தான் லாவே மாற்றுவாங்க, உடனே மாற்றுவோம். அப்போது இந்த மாதிரி டைமில் தான் நம்ம என்ன பண்ணுதுன்னா டெஸ்ட் ஆஃப் ஹியூமனிட்டி, நம்ம சொசைட்டியோட ஹியூமனிட்டி டெஸ்ட் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் இது. அப்போ நாம் வந்து ஒரு டெத்துக்கு முன்னாடியே நம்ம யோசித்து மாறுறது தான் கரெக்டாக இருக்கும். இறந்து போனதுக்கப்புறம் நம்ம வந்து அபார்ஷன் பண்ணிக்கலாம்னு சொல்கிறது வந்து கரெக்டாக இருக்காது. அப்படின்னு நீங்கள் ஒவ்வொரு வார்த்தையை நீங்கள் எழுதின வார்த்தையை அது கீவேர்டை கொஸ்டின் கேட்டு டைரக்ட் ஆன்சர் பண்ணுவோம். ஓகே, நான் சொல்கிற புரிஞ்சில். அப்போ ஒரு கேஸ் ஸ்டடி கொடுத்தாங்கன்னா அந்த கேஸ் ஸ்டடியோட எத்திக்கலையும் பார்த்துடணும். அதே மாதிரி உன்னோட மெடிக்கல் எத்திக்ஸ் இருக்குல்ல, அதாவது வெறும் எத்திக்ஸ்னால் நார்மேட்டிவ் எத்திக்ஸ் அது மட்டும் பார்த்தாது. உன்னோட அப்ளைட் எத்திக்ஸ் இருக்குல்ல, அந்த அப்ளைட் எத்திக்ஸில் ரூல்ஸ் வந்து பார்த்துக்கும் வந்துருச்சா. அப்போ அது வந்து ஸ்டேட்டுக்கு வயலேட்டாக இருந்தால் கூட அது நீ பண்ணலான்னு எழுதி முடிச்சுட்டு என்ன பண்ணுவோம், நீ அதை டிரைவ் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா ஸ்டேட்டு முக்கியம்தான். ஸ்டேட் உருவானது காரணமே அதுதான். பாயிண்ட் முடிச்சா புரியலையா? அது என்ன சொல்ல வரேன்னா நம்ம இங்கே நம்ம வந்து மெடிக்கல் எத்திக்ஸை ஃபாலோ பண்ணி லைஃப்பை காப்பாற்றலாம். அட் தி சேம் டைம் லாவும் முக்கியம்தான். லா இல்லைன்னா லாவோட பர்பஸ் என்ன, லா ஏன் கொண்டு வந்துச்சு, லாவோட எய்ம் என்னென்னா, லா ஏன் இந்த உயிரை காப்பாற்ற முடியலன்னா லான்றது யூனிஃபார்மிட்டி உருவாக்கும். ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு மாதிரி இருந்தாங்கன்னா யூனிஃபார்மிட்டி உருவாக்க முடியாது. அப்போ அதுவே மனுஷங்களுக்கு எதிராக வாய்ப்பு இருக்குது. அப்போ லாவோட நோக்கம் வேறு. லா வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான சொசைட்டியை யூனிஃபார்மிட்டி உருவாக்குறது வந்துருக்குது. அப்போ அதுவும் முக்கியம்தான். இந்த டைமில் இது முக்கியம் எழுதணும், பேலன்ஸ்டாக ஆகணும். புரிஞ்சா? ஹெட்டிங் புரியுதா சொல்லுதா? எத்திக்ஸை எதிராக ட்ரை பண்ணுறது. ஆமாம், நார்மேட்டிவ் சயின்ஸ் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாராலையும் ஒரே மாதிரி அப்ளை பண்ண முடியாது. காரணம் கண்டெக்ஸ்ட் எத்தவரை மாறும். எப்படி எக்ஸாம்பிள், அது டெலிபரேட்டிவ் ஹியூமன் ஆக்ஷனா அதை பொறுத்து மாறும். அதெல்லாம் என்ன பார்த்தோம், டெலிபரேட்டிவ் ஹியூமன் ஆக்ஷனில் தான் ஒன்று பார்த்தோம், அவேர்னஸை பார்த்தோம். அதே மாதிரி அவன் பண்ணுற பர்பஸ் என்ன, பர்பஸை பொறுத்தும் எத்திக்ஸ் வந்து மாறும். அதே மாதிரி இடத்த பொறுத்து சர்க்கம்ஸ்டன்சஸ். இப்போ எக்ஸாம்பிள் சர்க்கம்ஸ்டன்ஸ்னால் இப்போ வந்து உனக்கு வந்து கரப்ஷன் வச்சுக்கலாம். உனக்கு லஞ்சம் வாங்கணும் ஆசையாக இருக்குது, என்னாகுது, லஞ்சம் வாங்கணும் ஆசையாக இருக்குது. ஆனால் வாங்குகிற இடம் இருக்குல்ல, சர்க்கம்ஸ்டன்ஸ், அங்கே எல்லாமே இருக்கலாம். அங்கே இல்லாதால நீ வாங்காம கூட வந்திருப்பேன். ஒருவேளை அந்த இடம் வந்து ஃப்ரீயாக வச்சு வாங்கியிருப்பேன். சர்க்கம்ஸ்டன்ஸும் என்ன பண்ணும், எத்திக்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். நேச்சர் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் அது கான்சிக்வன்சஸ். இது என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்துட்டு என்ன முடிவு பண்ணியும். அதாவது இப்போ நான் ஒரு வேலை பண்ண போகிறேன்னா அது நமக்கு யூஸ் ஆகுமா இல்லையா, நமக்கு கெட்ட பேர் வந்துருமா, இல்லை நமக்கு பனிஷ்மெண்ட் வந்துடுவாங்களா. அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் நீ அப்ளை பண்ணி தவிர எத்திக்ஸ் அப்படி என்ன பண்ண மாட்டேன், நீ அப்ளை பண்ண மாட்டேன். ஜென்ரலாகவே எத்திக்கலில் சொல்லப்பட்ட ஃபர்கிவ்னஸ்ஸு, ட்ரூத்து, இது மாதிரி நிறையா விஷயங்கள் தான் எத்திக்ஸோட ஃபிலாசபி இருந்தாலும் இது மட்டும் டிட்டர்மின் பண்ணாது. இதுவும் சேர்ந்து தான் ஒரு ஆளோட எத்திக்ஸை டிட்டர்மின் பண்ணும். டெலிபரேட் ஹியூமன் ஆக்ஷன், பர்பஸ் ஆஃப் தி ஆக்ஷன், சர்க்கம்ஸ்டன்சஸ், நேச்சர் ஆஃப் தி ஆப்ஜெக்ட், கான்சிக்வன்சஸ். ஓகே, ஒரு ஆளோட இன்டென்ஷனை பார்த்து கண்டுபிடிக்கலாம் தானே அது எத்திக்ஸா இல்லையான்னு. இன்டென்ஷன் ஒன்று தான், பர்பஸ் ஒன்று தான். ஓகே, கண்டிப்பாக ஒரு ஆளோட பர்பஸ் வந்து செல்ஃப்லெஸ்ஸாகவும் இருக்கலாம், செல்ஃபிஷாகவும் இருக்கலாம். செல்ஃப்லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா அது மாரல் ஸ்டேட்டில் வந்துடுது, எத்திக்கல் வந்துடும். செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா வர வாய்ப்பு கிடையாது. ஓகே, அப்போ இதெல்லாம் டிட்டர்மினன்ட்ஸ். வாட் இஸ் சர்க்கம்ஸ்டன்ஸு? அந்த சிச்சுவேஷனை பொறுத்து அப்ளை பண்ணும். ஓகே, அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி என்னது எத்திக்ஸோட டிட்டர்மினேஷன் மாறலாம். அடுத்து இங்கே பார்த்தீங்களே நேச்சர் ஆஃப் ஆப்ஜெக்ட் அப்படின்னு அர்த்தம். எய்ம் வந்து எய்ம் தான் இதில் வந்துருது இல்லை, இதில் வந்துருது.
செகண்ட் பார்ட் என்ன பார்ட் சொல்லு செகண்ட் சொல்லு. பர்பஸ் இருக்குல்ல, பர்பஸ் என்ன பிரச்சனை, இன்டென்ஷன், அதுதான் எய்ம் இருக்கலாம். ஓகே, உன்னோட பர்பஸ் என்னன்னு சொல்லிட்டு அதுக்கு பர்பஸை பார்த்து கண்டுபிடிக்கலாம். நேச்சர் ஆஃப் த ஆப்ஜெக்ட்னா அவங்க யூஸ் பண்ணுற ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, இப்போ எக்ஸாம்பிள் கவ் வச்சுக்கலாம். ஓகே, ஒவ்வொரு இப்போ கவ் இருக்குது, டாக் இருக்குது, எதுக்கு மரியாதை அதிகம், அது இருக்குல்ல. அப்போ அதை பொறுத்து எத்திக்ஸ் மாறும்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஸ்லாட்டர் ஆஃப் கிளவுஸ் அப்படின்னு அர்த்தம், கவ்வை வெட்டக்கூடாது, கவு வந்து வெட்டக்கூடாது. ஓகே, நான் ஸ்லாட்டர் சொல்லுவாங்க, வெட்டக்கூடாது. ஆனால் ஃபிஷ்ஷை வெட்டலாமா, வெட்டலாம் தானே. அப்போது எத்திக்ஸ் ஏன் மிஸ் ஆகுது அப்படின்னு கேட்பான். அப்போ ஆப்ஜெக்டை பொறுத்து கூட எத்திக்ஸ் என்ன ஆகுது. ஆமாம், அந்த ஆப்ஜெக்டோட நேச்சரை பொறுத்து நீ எத்திக்ஸாக இல்லையா கூட யோசிக்கலாம், டிஃபர் ஆகும். ஒரு ஆளோட ஹெடிங் அதுக்கு ஹெடிங், ஒரு ஆளோட எத்திக்ஸ் டிட்டர்மினேஷன் வந்து அந்த பொருளோட நேச்சரை பொறுத்தும் மாறும். சில சம்டைம்ஸ் பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம். என்ன சொல்கிற புரிஞ்சில, சில பொருள் பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம். எக்ஸாம்பிள் லவ்ன்றது பாசிட்டிவாக, ஆப்போசிட்டு ஹேட்டுன்றது நெகட்டிவ். லாஸ்ட்டாக சொல்லலாம், லாஸ்ட்டாக கான்சியஸ்னாக புரியுதில்ல. ஒரு வேலை செய்ய போகிற, அந்த வேலை செஞ்சால் தப்பாக இருக்க மாதிரி இருக்குது, ஆனால் முடிவு வந்து குட்டாக இருந்துச்சுன்னா அப்போ எத்திக்கலில் வரலாம். அப்போது என்ன, அதாவது என்ன ஆகுதுன்னா, ஒரு இண்டிவிஜுவல் இருக்கான்னா ஒரு இண்டிவிஜுவலோட அவனோட ஆக்ஷன் இருக்குல்ல, கான்டாக்ட், அது இதெல்லாம் முடிவு பண்ணுது. இதெல்லாம் முடிவு பண்ணுது, இதெல்லாம் முடிவு பண்ணுறது. டெலிவரேட் ஆக்ஷனு, பர்பஸ்ஸு, நேச்சர் ஆஃப் தி ஆப்ஜெக்ட், சர்க்கம்ஸ்டன்சஸ், அடுத்து கான்சிக்வன்சஸ். என்ன சொல்ல புரிஞ்சில, ஒரு ஆளுக்கு எத்திக்கலாக இருக்க ஆசைப்படுவான் தான், ஆனால் அந்த எத்திக்கல் வந்து ஒரே மாதிரி இருக்காது. இதை பொறுத்து மாற வாய்ப்பு இருக்குது. இப்போ கான்சிக்வன்ஸும் அவனோட டிட்டர்மினேஷனை மாற்ற வாய்ப்பு இருக்குது. புரிஞ்சில. இப்போ எக்ஸாம்பிள் வழக்கமாக சொல்கிற பிரின்சிபல் தான். தன்னோட ஒய்ஃபுக்கு வந்து உடம்பு சரியில்லை, 1 கோடி ரூபா காசு இருந்துச்சுன்னா காப்பாற்றிருக்கலாம். ஹாஸ்பிட்டல் போகிறாங்க, ஆனால் காசு இல்லை. டாக்டர்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் வந்து இப்படியா சரி பண்ணி கொடுத்துருங்க, நான் என்ன பண்ணிடுறேன், காசு கொடுத்துட சொல்கிறாங்க. ஆனால் டாக்டர் ஒத்துக்கல. அப்போ என்ன பண்ணுறான்னா, அதே ஹாஸ்பிட்டலில் போய் திருடுறான். திருடி போயிட்டு காசை பே பண்ணிவிட்டு ஒய்ஃபை காப்பாற்றிடுறான். அப்போ கான்சிக்வன்ஸ் என்னென்னா, இப்படி திருடுனா தன்னோட ஒய்ஃபோட உயிரை காப்பாற்ற முடியும். அப்போ நம்ம திருடாமல் இருக்கணுமா, இல்லை ஒய்ஃபோட உயிரை, ஒய்ஃபை சாவடிச்சிடலாமா, இல்லை திருடாமல் இருக்கலாமா, ஏதாவது தான் முடியும். அப்போ இவருக்கு கான்சிக்வன்ஸ் என்னென்னா, ஒய்ஃபை காப்பாற்றலாம், ரைட் டு லைஃப் எடுக்கிறான். அப்போ கான்சிக்வன்ஸை பொறுத்தும் அவன் பண்ணுற கண்டக்டரை அது மாறும் சொல்கிறான். அந்த மாதிரி இது ஒன்று அது சிச்சுவேஷனை பொறுத்து மாறும், உன்னோட ஓன் பர்பஸை பொறுத்து மாறும். அப்போ இதெல்லாம் வந்து கணக்கில் வச்சு என்ன பண்ணுங்க, ஒரு ஆளோட எத்திக்ஸை முடிவு பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கன்னு சொல்கிறாங்க. எப்பொழுதுமே வந்து இப்போ ஸ்டீல் பண்ணுறது தப்பா, லைஃப்பை காப்பாற்றுறது, லைஃப்பை சாவடிக்கிறது தப்பான்னு பார்த்தா லைஃப்பை சாவடிக்கிறது தப்பு. ஜென்ரலாக உங்களுக்கு காமனாக தோணும் இல்லை, அது கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு எது தான் முக்கியம், எது வந்து அட்மோஸ்ட் என்னது எய்ம் ஆஃப் எத்திக்ஸ் எதுனா லைஃப்பை வந்து பாதுகாத்துக்கிறது. அதுதான் லாவும் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸ்டீலிங்கிறது அந்தளவுக்கு என்ன கிடையாது, அந்தளவுக்கு கெட்ட பழக்கம்லாம் கிடையாது. உயிர் கொள்றதை விட ஒரு ஆள் கொலை பண்ணியிருக்கான், ஒரு ஆள் திடீர்க்கான், யாருக்கு அதிகபட்ச தண்டனை, கொலை பண்ணது தான். அப்போது நம்ம இது மாதிரி உங்களுக்கு வந்துடும். வாரு சண்டை போடுறாங்க, ஒரு ஆளை சுட்டாங்க, சோல்ஜர் சுட்டாங்க, செம்மடி போட்டுருச்சு, கண்டிப்பாக சாக தான் போகிறான். ஆனால் உயிர் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆனால் உயிர் இருக்கிறதுல என்ன பண்ணுறாங்க, மற்ற சோல்ஜர்ஸ்லாம் சேர்ந்துட்டு போயிட்டு இன்னும் கூப்பிட்டுக்கிட்டே போகிறாங்க, மற்ற இதுக்கு போகிறாங்க சண்டை போடுறதுக்கு. இவன் என்ன சொல்கிறான்னா, இல்லை நான் இறந்து போயிடுறேன் சொல்லிடுறான். வேறு வழி இல்லாமல் சோல்ஜர்ஸ் என்ன பண்ணுறாங்க, விட்டுறாங்க. இவனை கொலை பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா, இவனை கொலை பண்ணிட்டுனா வாரில் ஜெயிக்கலாம் இப்படி பண்ணுறாங்க. வாரில் ஜெயிக்கிறது முக்கியமாக இல்லை வந்து இவனை கில் பண்ணுறது முக்கியமாக அப்படி பார்க்க இது ஒரு ஸ்டாண்ட் வருது இல்லை, புரிச்சுல. அப்போ எது வந்து எத்திக்ஸ் கிட்ட இருக்குமோ நம்ம என்ன பண்ணணும், அப்போ இதில் வந்து கான்சிக்வன்ஸ் தான் முடிவு பண்ணுது, சிச்சுவேஷன் முடிவு பண்ணுது. அப்போ சிச்சுவேஷன் முடிவு பண்ணும்போது எத்திக்ஸ் கண்டிப்பாக நாங்கள் மாற தான் செய்யும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஒரு ஆளோட டிட்டர்மினேஷன், எத்திக்கல் டிட்டர்மினேஷன் வந்து இதெல்லாம் என்ன பண்ணுது, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அப்போது நீ எத்திக்ஸை ஃபாலோ பண்ணாமல் இருக்கலாம். அப்போ கண்டிப்பாக அதுக்கு ஒரு சிச்சுவேஷன் இருக்கணும், சர்க்கம்ஸ்டன்ஸ் இருக்கணும், ஒரு கான்சிக்வன்ஸ் இருக்கணும். அந்த கான்சிக்வன்ஸ் எத்திக்கலாக இருக்கணும், புரிச்சுல. அந்த பர்பஸ் எத்திக்கலாக இருக்கணும், புரிச்சா புரியல. அந்த பர்பஸ்ஸு, கான்சிக்வன்ஸு, சிச்சுவேஷன்ஸு, நேச்சர் ஆஃப் ஆப்ஜெக்ட், இது எல்லாமே ஓரளவுக்கு வந்து என்னவாக இருக்குது, எத்திக்கலாக இருக்கும்போது நீ கொஞ்சம் எத்திக்கல் என்ன பண்ணலாம்,
கண்டிப்பாக பண்ண அவசியம் கிடையாது. அப்போ ஃபஸ்ட் பாயிண்ட் சொன்னாங்க. ஃபஸ்ட் பாயிண்ட்டு டெலிபரேட்டிவ் ஆக்ஷனில் என்னெல்லாம் வரும்? அவேர்னஸ்ஸு, ஃப்ரீ வில், புரியல, வாலண்ட்ரி. ஓகே. அடுத்து என்ன சொல்லு? ஃபஸ்ட்டு செகண்டு பர்பஸ்ங்கிற பேர் இன்டென்ஷனா? உன்னோட இன்டென்ஷனை வந்து இப்போது செல்ஃபிஷாக இருக்குது. இப்போ எடுத்துக்கல உன்னோட இன்டென்ஷன் செல்ஃப்லெஸ்ஸாக இருக்கும்போது அப்போ வந்து உன்னோட சுச்சுவேஷன் ஏற்ற மாதிரி மாறுதுன்னா என்ன பண்ணலாம்? அது எத்திக்கல் ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அப்போ வந்து டிட்டர்மினேஷன் ஆஃப் எத்திக்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது? ஒரு ஆளோட எத்திக்ஸை இன்னும் வைஸ்ஃபுல்லாக கிரிட்டிக்கலாக அனலைஸ் பண்ணுறதுக்கு டிட்டர்மினேஷன் முக்கியம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் வந்து சொசைட்டியோட நல்லது தான் பண்ணுவாங்க, ஆனால் அது அவனோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட் தான் இருக்கும். அதாவது இப்போ ஒருத்தன் வந்து நான் வந்து எத்திக்ஸை ஃபாலோ பண்ணல, காரணம் என்னென்னா என்னோடய இன்டென்ஷன் வந்து வேறு சொல்கிறாங்கல்ல, அவனோட இன்டென்ஷனை நீங்கள் என்ன பண்ணணும்னா ரொம்ப நல்லா அனலைஸ் பண்ணணும், டீப்பாக அனலைஸ் பண்ணணும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு மிஸ் பண்ணுறான்னா அப்போ அந்த எண்டு எப்படி இருக்குன்னா கான்சிக்வன்ஸ் ஆஃப் சிச்சுவேஷன் நல்லா அனலைஸ் பண்ணணும். புரிஞ்சுல? அப்போ எத்திக்ஸ்ன்றது வெறும் செட் ஆஃப் பிரின்சிபல்ஸ் கிடையாது, அப்ளை பண்ணும்போது மாறுது. அதை அப்ளை பண்ணும்போது என்னென்ன டிட்டர்மினன்ட்ஸ் இருக்குது அதையும் பார்த்துட்டு எத்திக்ஸை நீங்கள் முடிவு பண்ணலாம்.